நான் பாட ஊரெல்லாம் கொண்டாட நான் பாட நீ ஆட கொண்டாட்டம் தான். உன்னோடு நான் சேர என்னோடு நீ சேர எப்போது எல்லாமே சந்தோஷம் தான். ரெண்டு ரெண்டு நாளும் இன்னும் நாலும் எட்டு இன்னும் 8 கூட்டல் 8 அவ வயசு சொன்ன. போட்டு 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 பாரு போட்டு போட்டு கூட்டி பாரு போட்டு 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 பாரு போட்டு போட்டு கூட்டி பாரு. செல்லாம் கேக்கடி செல்லாம் செல்லாம் கேக்கடி செல்லாம். 1 2 3 4 5 6 7 7 மேல 7 போட்ட மொத்தம் 14. ஆசைகள் ஒன்றாச்சு 6 7 நாளாச்சு என் மூச்சு எப்போதும் உன்னோடுதான். ஊரெல்லாம் நம்பிச்சு அப்போதே வந்தாச்சு வெற்றிகள் என்றென்றும் நம்மோடுதான். 5 5 10 என்ன 10 10 20 என்ன ரொம்ப நாளைய வச்சு எதையோ சொன்னா. போட்டு 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 பாரு போட்டு போட்டு கூட்டி பாரு போட்டு 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 பாரு போட்டு போட்டு கூட்டி பாரு. செல்லாம் சக்கட்டு செல்லாம் செல்லாம் சக்கட்டு செல்லாம். 1 2 3 4 5 6 7 7 மேல 7 போட்ட மொத்தம் 14. 1 2 3 4 5 6 7 7 மேல 7 போட்ட மொத்தம் 14. Yes! Yeah! மிஸ் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. டேய் மறுபடியும் ட்ரை பண்ணுறா. டேய் விழுந்தா ஒரே அடியில் விழுந்தா. மார்க்ஸ்லேயே ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ்லேயே ஆகட்டும், பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், எல்லாத்துலேயும் நீ தாண்டா ஜெயிச்சிட்டு இருக்க. உனக்கு அதிர்ஷ்டம்டா. ஹே நத்திங் டா. கம் ஆன் வாமா. என்ன ரீனா, நீ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற. வர சொன்னா நீங்க வரல. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த வர லவ் பண்றானா ஒழுங்கா லவ் பண்ண, இல்லைன்னா நான் நம்ம மோசமான சொல்லிட்டாமா. யோ அவங்க செல்போன்ல பேசிட்டு வரான் பாரியா. யோ நிறுத்தியா நில்லியா. வண்டி ஆஃப் பண்ணியா ஆஃப் பண்ண சொல்றேன்ல. ஹலோ என்ன ரோட்ட மொத்தமா குத்தகை எடுத்துட்டு வந்துட்டியா? எது இது ரோடா? சந்துங்க இது. யோ சந்தோ பொந்தோ ஐயா கேக்குறாரு இல்லையா, பையனை கட்டிட்டு போயா. அட என்னங்க இது, என் போனு என் பைக், நான் முக்கியமான மேட்டர் பேசிட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு செத்து போயிட்டாப்பா, இறக்க மேல கேக்குறேன். நியாயமா இருக்க உங்களுக்கு? உன் போனு நீ தான் பேசிட்டு வர, எவனோ செத்து போயிட்டான், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஃபைனை கட்டியா? சரி எவ்வளோ? 500 ரூபாய். 500 ரூபாய் அதிகமா தெரியல. இது பேரை சொல்லு. விக்டர். வண்டி பேர் இல்லையா? உன் பேர் சொல்லியா? இதே குழப்பமா போச்சு பார்த்தலாம். அட்ரஸ் சொல்லு. நம்பர் 5 புலியூர் மெயின் ரோட் ட்ரஸ்ட் புரம். கரெக்டான அட்ரஸ். யாருக்கு? ஆண்டவனுக்கு தான் தெரியும். விடு. இது ஒரு ரிசிப்ட். சரி இந்த பணம் வந்து மக்களுக்கு தானே போய் சேருது. ஆமா. இதுல எனக்கு பங்கு உண்டு இல்ல? ஆமா. எவ்வளவு வரும் எனக்கு? நக்கலு 0.1 பைசா வீடு வந்து சேரும். போய் சேரு. அதே அனுப்பி வைங்க, இல்லைன்னா மினிஸ்டர் ஆயிட்டு உங்களை ஊரை மாத்திடுவான். ஜாக்கிரதை. பாப்போம் போயா, ஒழுங்கா வீடு போய் சேரு போ. ஹலோ, நான் ஒரு இந்திய பிரஜைங்க, சீக்கிரமா அனுப்பி வைங்க ஷேர. முன்னாடியே வந்து சேரும். நீ சொல்லுறீங்க மாட்றானுங்க. அவன் கடக்குறானுங்க. ஹலோ நிறுத்து. மறுபடியும் புடிச்சா. வண்டியில வரும்போது செல்போன் பேச வரக்கூடாது தெரியாதா உனக்கு? தெரியும்பா. என்னப்பா ஒரு நாளைக்கா செல்போன் நிம்மதியை பேச விட மாட்டீங்களாப்பா? யோ பணத்தை கட்டிட்டு பேசியா? இன்னும் 500 ரூபாய் ஃபைன் அவ்வளவுதானப்பா? ஆமா. இந்தப்பா கட்டியாச்சுப்பா. என்னது இது? உங்க ரூல் படி ஒரு நாளைக்கு ஒரு தடவை கட்டினா போதும்ல? ஆமா கட்டியாச்சுப்பா. கூடுப்பா. போ 24 hours வேலிட். போ. நிம்மதியா பேச விட. நாளைக்கு வராமையா போயிட போற. ஹலோ அருண் தம்பியா? 3 லட்சம்னா பத்தாது தம்பி. 5 லட்சமா இருந்தா பண்றேன், இல்லைன்னா பண்ணல. கோவிச்சுக்கிறாதிய. என்ன அவுட் கோயிங் போகாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த பில்டப் ஒரு பார்ட்டி ஒன்று வந்திருக்குண்ணே, நடிக்கிற ஆர்வத்துல இருக்கு. அப்படியா? நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஒரு 10-15 தேரண்ணே. வெறும் 10-15? 10-15 லட்சம்ண்ணே. அப்படின்னா கூட்டிட்டு வா. கூட்டு வந்துடுறேண்ணே. அருண் தம்பி 3 கோடியா இருந்தா பத்தாது, 5 கோடியா இருந்தா தான் 10. மெதுவா. ஆமா தம்பி, ஆமா தம்பி. பண்ணிருவோம் தம்பி. ஆமா அடுத்தது நானும் படம் பண்ண போறேன். எனக்கு அதெல்லாம் புரியாது. பரவாயில்ல. நல்ல பையன். உன் பேர் என்ன? மாறன் சார். நல்லா நடிப்பியா? நல்லா நடிப்பேன் சார். சரி நடிச்சு காட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி நடந்து காட்டுறேன் பாருங்க சார். அப்படியே ஊருக்கு போயிட்டு லெட்டர் போட்டோன்னு வாராசிக்கிறான். இத நடிப்பு சரியில்லப்பா. கரெக்ட் பண்ணி டக்குன்னு. இதுக்கும் லஞ்சமா? டேய் நடிக்க தெரியாதுன்னா கூட்டு வந்து ஏன்டா என் உயிரை எடுக்கிற? அவுக நடைய அவுக நடந்து காட்டிட்டா. உன் சொந்த நடைய நீ நடந்து காட்டு. டேய் நடிச்சு காட்டுறா. பண்ணிக்கிறேன் பார். கோணச்சித்தப்பா அப்படியே பின்னால வரணும். நடிப்புன்றது உள்ள இருந்து அப்படியே பொங்கி வரணும்டா. அதெல்லாம் டைம் இல்ல. நான் நல்லா பண்ணுவேன். எவரா இருக்கடா? ஏடா நடிக்க வந்திருக்கியா? வேற வேலையில ஏதோ போடா போ.
நேரத்துல தூங்கினா தானடா காத்தால எந்திரிக்க முடியும். எந்திரிடா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல. அம்மா எந்திரிச்சு டைம் என்னன்னு பாரு. எந்திரி எந்திரி, டைம் என்னன்னு பாரு. எட்டாயிடுச்சா? நான் கிளம்புறேன் ஆபீஸ்க்கு. அருண், ஆமா கணேஷ் என்ன 3 நாளா வீட்டு பக்கமே காணோம்? 3 நாளா நானும் பிஸி, அவனும் பிஸி. எனக்கு தெரியாதுமா. டெய்லி பாக்குற புள்ள இப்படி சேர்ந்தாப்புல 3 நாள் பாக்காதது எப்படியோ இருக்குடா. நினைக்கிற நேரத்துக்கு கணேஷ் வருவாமா? இதோ வந்துட்டான். ஹலோ, திஸ் இஸ் கணேஷ். எனக்கு தெரியுமே, இப்பதான் நான் அம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதான்டா கணேஷ். கணேஷா? ஹலோ கணேஷ், எப்படிப்பா இருக்க? உன்னை பார்க்காம எப்படியோ இருக்கு. எப்ப வர சொல்லு? ஆண்டி கொஞ்சம் பிஸியா இருக்கேன். போன் கொஞ்சம் அருண் கிட்ட கொடுங்களேன். சரிப்பா, இந்தா. டேய் சொல்லுடா. தூங்கிட்டு இருக்க, ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே. இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் கட்டினா நல்லா இருக்கும். நோ நோ நோ, இங்க கட்டினா நல்லா இருக்கும். நோ 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 நோ. இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் கட்டினா லேடிஸ்லாம் குளிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா பிராடா இருக்கணும், கார்டனாவும் இருக்கணும். பிரில்லியன்ட். அதுக்கு தாண்டா எப்பவும் நீ என் கூடவே இருக்கணும். ஹலோ, அருண் தானே? அம்மா சொல்லுங்க. இன்னைக்கு மீனாவை பொண்ணு பார்க்க வராங்க. உன்னால கொஞ்சம் வர முடியுமாப்பா? நான் கண்டிப்பா வரேம்மா. கணேஷ் என்ன பண்றான்? அவனுக்கு தங்கச்சி, அப்பா அம்மா இதெல்லாம் ஞாபகமே கிடையாது. அவனுக்கு எப்பவுமே பிசினஸ் பிசினஸ் தான். நீ எஸ்ன்னு சொன்னா அவனும் எஸ்ன்னு சொல்ல போறா. நான் வரேம்மா. இந்த நேரம் பார்த்து என் வீட்டுக்கார் வேற ஊர்ல இல்ல. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் தீப்பெட்டி கிடைக்குமா? சாரி, என்கிட்டே இருக்கு. இங்க யார்கிட்ட பேசணும்? இவரு என் மகனோட ஃப்ரெண்டு மிஸ்டர் அருண். இவர் எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான். இஸ் இட் மிஸ்டர் அருண்? ஐ அம் சுக்கன். எனக்கு லெதர் பிசினஸ். நான் ரொம்ப ஜோவியல் டைப். எனக்கு வரக்கூடிய வைஃபும் அதே மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கறேன். இந்த காலத்துல இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே. என்ன அப்படி பாக்குறீங்க? என்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. சில கெட்ட பழக்கங்கள் இருக்கு. கெட்ட பழக்கங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. ட்ரிங்க்ஸ், சிகரெட்ஸ், டிஸ்கோ, இவ்வளவுதான். லைஃப் நான் என்ஜாய் பண்ணும். நான் நைட்ல தூங்குறதை விட பகல்ல தான் ஜாஸ்தி தூங்குவேன். எனக்கு வரக்கூடிய வைஃபை இதே மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கறேன். நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். எப்படி இருக்கேன் லைஃப் ஸ்டைல்? அவுட் அவுட். ஏய், என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? ஏய் போடா போடா போடா. டேய், மரியாதை இல்லாத இடத்துல நமக்கு என்னடா வேலை? வாடா போலாம். யூ ஷிட். போ போ. பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க இடியட்ஸ். மீனா நீ கவலைப்படாத, உனக்கு சூப்பர் மாப்பிள்ள நான் பார்த்துட்டு வரேன். ஓகே சார்? என்ன சார் ரொம்ப நேரமா எழுதி நிக்கிற? டேய், ஒரு கவிதை எழுதி இருக்கேன்டா. இத மட்டும் கேட்டாருன்னு வை, நம்ம டைரக்டர் அப்படியே ஆஃப் ஆகி விழுந்துருவாரா. பிரமாதமா வந்திருக்குடா. சொல்லு சார், நான் கேக்குறேன். மியா மியான்னு கத்துனா பூனை, தும்பி கைய தூக்குனா யானை, ஆஹா, தண்ணி ஊத்தி வச்சா அதுக்கு பேர் பானை, அவையார் நிமிந்துறாளா கூனை. சூப்பர் சார். இத சூப்பர்னு சொல்றவன் கேன. இல்ல சார், என்னைய கலாய்க்கிற. உனக்கு ஒரு டவுட் உங்களை கேட்கலான்னு வந்தேன் சார். அப்படின்னா டவுட் உனக்கு? ரத்த குழந்தை பிறகு என்ன சார் பண்ணா? அது இருக்கட்டும் சார். இன்னொரு டவுட் சார். என்னது? அணிலுக்கு யார் சார் 3 கோட் போட்டுச்சு? தெரியலையே. இது கூட தெரியல. ராமர் சார். அப்போ வரி குதிரைக்கு உடம்பு ஃபுல்லா கோடு போட்டது யாரு? அப்பனாடா சார், எங்க அப்பனை கலாய்க்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க. கட்சியா ஒரு கேள்வி கேட்கிறேன். தெரியுமா தெரியாதா? பதில் சொல்லுங்க. சொல்லு சார். ஆடி காத்துல அம்மியும் பறக்குன்றாங்களே, உண்மையா? இதெல்லாம் ஒரு பழமொழிடா. அப்படியே நம்ப வேண்டியதுதான். அம்மியும் பறக்கணும்னு வச்சுக்கோ. சார், எப்படி சார் ஆடி காத்துல அம்மியே பறக்க சொல்ல குழவியே பறக்கல? சேர்த்து எழுத வேண்டியதான பழமொழியில. இப்போ உனக்கு குழவி பறக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. அதோ இரு, இப்போ பறக்க போகுது பாரு குழவி. அவன் எங்க? என்னடா விக்டர் 3 நாள் ஆளே காணோம்? நான் எங்க இருந்தானே இங்க நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். என்ன விஷயம் தெரியும்? என்ன கணேஷ், உன் தங்கச்சிக்கு நல்ல வரன் வந்துச்சு, ஏன்டா கல்யாணம் பண்ணி வைக்கல? டேய் என்னடா பேசுற? அந்த குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? எவன்டா ஒழுங்கு இந்த காலத்துல? அவன் 18 வயசுல சிகரெட் பிடிக்கிறான், 19 வயசுல பீர்ன்றான், 20 வயசுல விஸ்கி பிராண்டின்றான், 22 வயசுல ஃபாரின் சரக்குன்றான், 23 வயசுல ஃபிகரை தள்ளிட்டு போறான், 24 வயசுல வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்றான். நானே எக்ஸாம்பிள்டா அதுக்கு. எவன்டா ரொம்ப ஒழுங்கு? நம்ம புத்தர் மாதிரி பேசுற. ஏன் இப்படி எடுத்துக்கோ. எப்படி? 5 வயசுல 1330 திருக்குறளை மனப்பாடமா சொல்றான். 6 வயசுல வேர்ல்ட்ல இருக்கிற அத்தனை ஊரையும் சொல்றான். 7 வயசுல குட்டிக்காரன் அடிச்சு கின்னஸ் சாதனை பண்றான். 8 வயசுல கம்ப்யூட்டரை பத்தி கரைச்சு குடிச்சு மத்தவங்கள அசர வைக்கிறான்டா. நல்லது எடுத்துக்கோ,
கெட்டதை விட்டுரு. லைஃப் இஸ் வெரி ஃபாஸ்ட். அப்படி இப்படி தான் இருக்கும். காலம் ஃபாஸ்டாவே போட்டோம், நாம நிதானமாவே போலாம். டே விக்டர், அந்த மாப்பிள்ள உன்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுவா இருந்தாலும் அருணோட முடிவு தான் என்னோட முடிவு. எழுஞ்சது போ. சார் வணக்கம். வணக்கம். சார் வணக்கம் சொல்றா. தர்மா, இன்ஜின்ல கொஞ்சம் நாய்ஸ் வருது, கொஞ்சம் பாத்துறியா? நாய்ஸா? சார் அதுல நாய்ஸ் வந்தாலும் சரி வாய்ஸ் வந்தாலும் சரி அத நான் பாத்துக்கிறேன். Okay. நீங்க ஒரு 1 hour டைம் கொடுங்க, அத நான் கிளியர் பண்ணிடுறேன். 1 hour? ஆமா சார். ஒண்ணு பண்றேன், சைக்கிள்ல ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன். எங்க? சஸ்பென்ஸ். சார் நீங்க சைக்கிள்ல போறீங்களா? ஏன், நான் சைக்கிள் ஓட்டினா சைக்கிள் ஓடாதா? ஹலோ ஹலோ, மயக்க மாட்டீங்களா? பிரேக் சரியா பிடிக்கல. அடிக்கடி ஏதாவது பட்டுச்சா? இது டிராமா போட்டுற வேண்டியதுதான். சாரி சார். என்னங்க நீங்க பிரேக் இல்லாத வண்டி எதுக்காக ஓட்டுறீங்க? முதல்ல வண்டியை ஒழுங்கா ஓட்ட கத்துக்குங்க. 1000 ரூபாய் சைக்கிள் சுத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் தரேன், ப்ராமிஸ். சரி சரி, 1000 ரூபாய் கொடுங்க. ஐயோ, 100 rupees தான் இருக்கு. நான் எப்பவுமே கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவேன். என் பேர் ஹரிதா. நீங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் பணம் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தந்துடுறேன். ஓகே? உங்களை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, நம்புறேன். அடுத்த தெருவில் என்னோட மெக்கானிக் ஷெட் இருக்கு, அங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்துருங்க. ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்களோட வண்டி நம்பர் எனக்கு மனப்பாடம். நான் ஒண்ணு ஏமாத்த மாட்டேன், உங்களுக்கு பணம் வந்து சேரும். ஓகேவா? ஓகே. ஏமாறாதே ஏமாற்றாதே. டேய், எப்பறம் அந்த லவ்ல மாட்டன? எனக்கு இந்த லவ்ல எல்லாம் நம்பிக்கை இல்லப்பா. அது எந்த ஒரு எமர்ஜென்சி லவ். முதல்ல பார்த்தேன், அப்புறம் கேட்டேன். எது கேட்ட? என்ன லவ் பண்றியான்னு கேட்டேன், உடனே கிளிக் ஆச்சு. ஹலோ, அப்படியா? பரவாயில்ல, விட்டுருங்க. என்னடா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இடம் வாங்கலான்னு இருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. அருண் அதை வாங்கிட்டான். நான் வாங்கினா என்ன, அவன் வாங்கினா என்ன? இருந்தாலும் நீ அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற. நீ நினைக்கிற மாதிரி அவன் நினைக்கிறது இல்ல. பி கேர்ஃபுல், அவ்வளவுதான். அந்த இடத்த நான் வாங்க போறேன்னு அருணுக்கு தெரியாதுடா. ஆட பாவி, அவனுக்கு எல்லாம் தெரியும். நம்ம 3 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்துட்டு வரோம். கிரிக்கெட்ல ஆகட்டும், டென்னிஸ்ல ஆகட்டும், பில்லியர்ட்ஸ்ல ஆகட்டும், பிசினஸ்ல ஆகட்டும், அவன் தான் ஜெயிச்சுட்டு வரான், நீ தோத்துட்டு வர. அத்த விடு. பி கேர்ஃபுல். டேய், அது அவன் சாமர்த்தியம், அதுக்காக நாம அவன் மேல பொறாமப்படக்கூடாது. இட்ஸ் ராங். ராங் ராங் தான், எல்லாமே ராங் தான், ராங் தான். வாழ்க்கையே ராங்க போகுது. டேய், ஷெட் ஓனர் கூப்பிடுறா. எங்களை பார்த்தா ஓனர் தெரியலையா? ஏய், ஓனர் கூப்பிடுறானா? யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். என்னடா? என்னம்மா? எனக்கு இந்த ஷெட் ஓனரை பார்க்கணும். இந்த செட்டுக்கு ஓனரே நான் தான்மா. நேத்து ஒருத்தர் இந்த சைக்கிளை ஓட்டிட்டு வந்தாரே. ஓ, அவரா? அருண் சாரு ஒரு பெரிய கோடீஸ்வரம்மா. நினைச்சா விதவிதமான வண்டியில ஏறி போவாரு. டேய் கிளிஞ்சவாயா, அந்த அருண் சார் விசிட்டிங் கார்டை எடுத்து மேடத்துக்கு குடுறா. என்னையே ஏமாத்திட்டா இருக்கட்டும். ஏய், அந்த ப்ரொடியூசர் வந்த உடனே டப்புனு கால்ல வந்துட்டா. சார், அவங்க லேடி ப்ரொடியூசர் சார். ஸ்கர்ட் கிட்டு போட்டு வந்தாலும் அசிங்கமாயிடும். வரவங்க பெரிய ப்ரொடியூசர், அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதை சொல்லிட்டீங்களா, இனிமேல் நீங்க கதை ஆசிரியர் கிடையாது. அவங்க எடுக்கிற எல்லா படத்துக்கும் நீங்க தான் டைரக்டர். நம்ம டைரக்டர் டம்மி. ஏய், எப்பறா இந்த மாதிரி பாத்திலாம் பிடிக்குது? இதெல்லாம் எங்க தாத்தா லிங்க் சார். லிங்க்னா அந்த மாதிரி லிங்கா? அந்த மாதிரி லிங்க் இல்ல, இதெல்லாம் எங்க தாத்தாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க. லேட்டஸ்டா ஒரு கவிதை வச்சிருக்கேன், அத சொல்லு. இல்லடா நல்லா இருக்கடா, கேள. சைதாப்பேட்டை பக்கத்துல கிண்டி, காப்பி குடிச்சா கட்சியில மீறது மண்டி. காந்தி தாத்தா நந்து போனது தண்டி, அவர் திரும்பி வர எவனாவது குட்டானா வண்டி. அவரு கொடுக்க மாட்டாரு, எவனாவது கழுத்து மேலே கொடுப்பானுங்க சார். அவங்களுக்கு தமிழே தெரியாது, மலையாளம் தான் தெரியும். அப்போ
எந்தா அவட சைதாப்பேட்டை பக்கத்துல கிண்டி இப்படி சொல்லி தவல்ல விடுவாங்க சார். அவங்க கிட்ட அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதை சொல்லணும் சார். இல்லடா ஆள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே. கேரளான்ற அப்புறம் ஆள் எப்படி கலர் எப்படின்னு கேக்குறீங்க? சகிலா கூட தான் கேரளால இருக்காங்க. அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னு வையேன். அப்புறம் நான் இவ்வளவு சின்ன படம் இருக்குது அதுக்கு தான். எனக்கு வேற மலையாளம் தெரியாதடா. மலையாள படம் மாத்திரம் ராத்திரி வேலை பாருங்க மேல ஜோய் தேட்டர்ல போய் பார்க்க தெரியுது. மலையாளத்துல கதை சொல்ல தெரியாத உனக்கு? ஏன்டா அசிங்கப்படுத்துற? சார் அது என்ன சார் சொக்கா இல்ல? காக்கா அசிங்கப்படுத்திடுச்சு. காக்கா கூட உன்னை அசிங்கம் பண்ணிடுச்சு. சார் வணக்கம். வணக்கம். ப்ரொடியூசருக்கு வணக்கம் பண்ணலாம். அவங்க வீட்டு வேலைக்காரிக்கு ஏன்டா வணக்கம் பண்ற? இவங்க தான் ப்ரொடியூசர். மேடம் நானும் இப்படிதான் கும்பிட்டு இருந்தேன். ஜஸ்ட் இப்பதான் கையை இறக்குனேன். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். எந்த உங்களுக்கு இல்ல காக்காது. ஷிட். அதான் மேடம் இந்த கதையை மட்டும் படம் பண்ணோம்னா நீங்க ஓஹோன்னு போறீங்க. ஓஹோ. ஆலப்புள்ள சேச்சி அஞ்சரைக்குள்ள வண்டியில அம்போன்னு போச்சு. பாவட்டுமே. இது படத்துடைய டைட்டில். இந்த படத்துல நீங்க தான் ஹீரோயின். உங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறேன். அத பார்த்துட்டு ஐஸ்வர்யா ராய் அலறுவாங்க. ஜனங்க கூட அலறிடுவாங்க. இது வேற அலறல. அந்த க்ளோஸ் அப்ப எடுங்க. ஏன் மார்க்கெட் டவுன் ஆயிடும்னு எனக்கு போனை போட்டு கெஞ்சுவாங்க. நீங்க அவ்வளவு அழகா இருப்பீங்க. ஏன்னா இந்த படத்துல நீங்க 9 விதமான கேரக்டர் பண்றீங்க. உங்களை தியேட்டர்ல காட்டும் போது ஜனங்க அப்படியே மிரட்டிடுவேன். என்ன புலி வேஷம் போடுறீங்க நீங்க? அப்புறம் அரண்மனையில நான் உங்களை போடுறேன். ஐயோ மகாராணியா அங்க கிளாமர் தூக்கும். ஒரு சாங் வச்சிருக்க மேடம். எந்த ஃபீல்ட்ல இது வரைக்கும் வந்தது கிடையாது. அடியா தடிலு ஒக்கால வந்து இக்க வந்து பக்க பக்க கொட்டுஸ்னாரு அடி அம்மடிலு அவட போய் இவட வந்து இவட போய் அவட வந்து. ஏன் மேடம் அவட இவடன்னு பண்ணதுக்கு தவட மேலே அடிச்சிட்டீங்க. என்ன யாருன்னு நினைச்சேன்? சிந்தாதிரிப்பேட்டையில கூட கூட மீன் வித்தவன் நானு. ஏதோ கதை சொல்றீங்க கில்மா கடைக்குன்னு வந்தா ஓவரா பில்டப் போட்டு இருக்கிற. போடா வெளிய. வாட்ச்மேன் அந்த நாயை விட்டு விடு. சாமி அப்படியா? ஹலோ. அந்த பச்சை சாரி ரொம்ப நல்லா இருந்தது. ஹலோ. ஹலோ. எஸ், ஐ வுட் லைக் டு மீட் மிஸ்டர் அருண். he is busy now. 1 hour வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கவரை அவர்கிட்ட கொடுத்தா போதும். Your good name? ஐ அம் ஹரிதா. யா டாடி ஸ்விஸ்ல இருந்து வரதுக்கு 6 months ஆகும். அவர் வந்தோன்னு பேசுங்க. ஓகே ஹோல்ட் ஆன். ஹலோ ஓகே I'll call you back. ஹலோ what time the flight? சார் அப்படியா? இந்தாங்க கவர். ஓகே என்னது? மிஸ் ஹரிதா இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஹரிதாவா? ஹலோ ஸ்கூட்டி கூட என்னோட ஆபீஸை விட்டு போகாது. முறைக்காதீங்க, ஃபயர் ஆயிட போறேன். நீங்களா வந்தீங்க, நீங்களா கொடுத்தீங்க, நீங்களா இப்ப கிளம்பி போறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? வேற என்ன உங்க கால்ல வேணுமா? பாக்கெட்ல 5 காசு இல்லாத மாதிரி நடிச்சீங்க, அது போய். அப்புறம் உங்க ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்தது, அதுவும் போய். ஹலோ, உங்க பணம் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. குட் பை. உங்க அட்ரஸ் நான் கேட்க மாட்டேன். கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். உங்க வண்டி நம்பரை வச்சு அட்ரஸ் நேத்து நான் கண்டுபிடிச்சேன். அதனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. பாப்போம். கார்டன் சூப்பரா? ஆமா, கார்டன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? சரி நீ அங்க போன. ஓகே முடிச்சோம். ஹாய். ஹாய், how are you? எங்க விக்டர்? தோ இருக்கேன். ஹலோ, I'll call you again. தள்ளு நான் உட்கார்றேன். மரியாதை கிடையாது. அப்புறம் ரீனா எப்படி இருக்க? நாட் பேட். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். பாத்துமா, பையன் ரொம்ப ஸ்பீடு. நீ தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அவர் கண்ட்ரோலே என் கையில தான் இருக்கு. எப்ப கம்மி பண்ணணுமோ அப்ப பண்ணுவேன். குட். பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். ஹலோ, அடங்கு. சரி, உன் மேரேஜ் எப்போ? டேய், இது வரைக்கும் இந்த கேள்விய எல்லாருமே கேட்டுட்டாங்க. நீயும் கேட்டுட்டியா? சரி, பொறு. இந்தப்பா. அந்த வளையல் எவ்வளவுங்க? ஹாய். You love me? No. கடைசியா கேக்குறேன். முடியுமா முடியாதா? No. நோ. வாங்க. ஐயா வாங்க. அம்மா வாங்க. எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். கத்தாதீங்க.
5 படம் கமிட் ஆயிருக்கு. தெலுங்குலயும் ஒரு 5 படம் கமிட் ஆயிருக்கு. தமிழ்ல பண்ணாம ரேஞ்ச் தெரிஞ்சு போகும்ல, அதனால கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏ சண்முகம், எப்படிடா இருக்கிற? வாடா வாடா வாடா, நல்லா இருக்கு. நீ எப்படிடா இருக்க? உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சுடா. இந்த பட்டத்துல அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சுக்கோ, பெரிய கோப்பமா போச்சுடா. டைரக்ட் பண்ணிட்டு இருக்கல்ல, பல பிஸில இருக்கண்டா, அதனால ஒண்ணும் பண்ண முடியலடா. இது யாரா? ஏ பொண்டாட்டி, என்னடா இந்த அரட்டற? அவ என்ன பார்த்தால கிரிகிரித்து போயிடுவாடா. உட்காருடா உட்காருவா, நில்லுடா நிப்பா, அப்படி வச்சிருக்கா அவள. என் பொண்டாட்டி இருக்காளே, கொலை நடுங்குது. டேய், என்னடா நிக்க வச்சா பேசிக்கிறா? உள்ள கூட்டு போய் பொண்டாட்டி எங்களுக்கு அறிமுகப்படுத்துவீடா. இருடா இரு, ஒரு நிமிஷம் இரு, இந்தா வந்துடுறேன். அம்மா ராஜேஸ்வரி, அம்மா ராஜேஸ்வரி, என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, அந்த பொண்டாட்டியோட பார்க்க வந்திருக்கேன். தானிக்கு நான் என்ன பண்ணணும்? வெளியில தரத்து. ஒத்து ஒத்து, இப்படி சொல்லலேது. என்ன இது வரைக்கும் நான் எதுவும் உன்கிட்ட கேட்டிருக்கேனா? எனக்கா 2 hours நீ எனக்கு பயந்தாப்புல நடிக்கணும் அம்மா. என்ன நேனிக்கு பயப்பட வந்து ஐயோ நடிச்சானா? அப்படி இல்ல ராஜேஸ்வரி, எனக்கா ப்ளீஸ் ப்ளீஸ். సరే ఒకటి మాత్రం చేస్తాను. ఏం కాదల ఒన్నుమే తప్ప వినపడకూడదు. నా చెవుల్లో పంచి వెచ్చుకుంటాను. అప్పుడు సీక్రం పంపించొచ్చు. అదే మీకు నల్లదు. ராஜேஸ்வரி உட்காருங்க. ஏண்டா சண்முகம், என்ன இவ்வளவு அமைதியாக்குற பொண்டாட்டி? அட போடா ராமு, நேத்து முழுக்க அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டா. இவ மூஞ்சிய பாருங்க, இவங்க குடும்பமே தின்னுதுன்னு என் குடும்பத்தை ஓச்சு விட்டாங்கடா. டேய், இன்னத்தர உன் நண்பதுல இப்படி பொண்டாட்டி திட்டக்கூடாதுடா. டேய், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. வரும்போது ஒற்றை குச்சி மாதிரி வந்தா, இப்ப என்னடா நான் பெரிய பண்ணி மாதிரி ஆயிட்டா. நீ வேற. போன்டா. ஹலோ, யாரு? ராஜேஸ்வரியா? அந்த கேவலங்கட்ட சிரிக்கிங்கதான் இருக்கா. இருமா, அவசரப்படாம குடுக்குறம்மா. அடியே உனக்கு தாண்டி போன்றி, அடி மூதேவி உனக்கு தாண்டி போன்றி, உனக்கு தாண்டி உன்னை ஏறி மிதிக்கணும் முடி. இவ்வளவு கட்டிக்கிட்டதுக்கு பேசாம நான் ஒரு கல்லு தூண கட்டி இருக்கணும்பா. ఏంట్రా నా சொன்னேன் కదా. ஐயோ அம்மா, கவுருதே போடி அடி வலிக்குதுடி. தைரியம் நீக்கு. யோ நீயா பெங்களூர்ல இருந்து எதுக்கே கூட்டிட்டு வந்த? அப்படியே அடி வாங்குறதுக்கா? இல்ல போனா போதும் நடி. இல்ல மூஞ்சில எங்கிடும். சண்முக விட்டதுல நசிக்கப்படுத்துறாதே. அட பாவி, உனக்கா உள்ள போய் இவ்வளவு அடி வாங்குனி, உன்னை விட நான் பெட்டரா. டேய் கணேஷ், ஒரு முக்கியமான நான் சொல்ல வந்து என்னன்னா, எதுவும் பேச வேண்டாம். நீ எல்லாம் கேட்டுட்டே இருந்தல, இத பாரு, பொண்ணுங்க போட்டோ எல்லாம் வந்திருக்கு. நீயே பாரு. என்னத்த பாக்குறது? நான் சொல்ல வந்தது கேளுடா. டேய் பாருடா. என்னடா இவன், இது வேஸ்ட், இது வேஸ்ட், இது ஓகே. அதே பொண்ணு திரும்ப திரும்ப ஒரே போட்டோ கொடுக்குற. இவ கூட பாக்குறதுக்கு நல்லதா இருக்கா? அதான் 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 சூப்பர். இவதான் உனக்கு கரெக்ட். ஹலோ, யார் வேணும்? ஐம் கணேஷ். நான் ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தேன். நீங்க கூட போட்டோஸ்லாம் அனுப்பி வச்சிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? யா கணேஷ். இன்ஃபேக்ட் வந்த வரன்லயே உங்க ஜாதகம் தான் என் பொண்ணு ஜாதகத்தோட பொருந்தி இருந்தது. அண்ட் மோரோவர் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். உங்க பொண்ணு எல்லா விதத்திலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க சிடி கேசட் ஏதாவது இருந்து எனக்கு அனுப்பி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஷுவர். தேங்க்யூ சார். நம்ம சீக்கிரமா நல்ல முடிவெடுப்போம். குட், ஐ லைக் தட். நீங்க வாங்க சார், நம்ம பாத்துக்கலாம் சார். அதெல்லாம் டைரக்டர் வராரு. நமஸ்காரம். நமஸ்தே. தொச்சிட்டேன்னா நல்லா தோறா கொஞ்சிங்களா? சரி, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க. தம்பி அருண் தம்பி வயசுல ரொம்ப சின்னவன். என் அனுபவத்துல நான் சொல்றேன், நீங்க பிசினஸ் எப்படி பண்ணணும்னு என்னைய டிஸ்கஷன் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர். ஆமா. ஓ சரி, நீங்க எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க? அண்ணனை பார்த்தா ஒரு 50 படம். 50 படமா?
பண்றாங்க ஐடியால இருக்காரு. நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பூஜை போட்டுருவோம். சரி சரி, இப்போ எதுக்கு வந்தீங்க? எல்லாம் பைனான்ஸ்க்கு தான் தம்பி. உங்களுக்கு எனக்கு லாங் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப 5 கோடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு 20 கோடி அங்கிட்டு தள்ளிடுவேன். 5 கோடி நீங்க கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்க தெரு கோடி தான் சார். இது கோடி சொன்னாடிங்கன்னு சொல்ல வரோம். ஆமா. லுக், மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சினிமாக்கு நான் ஃபினான்ஸ் தரேன். ஹலோ ஹலோ ஹலோ, வந்த விஷயமே வேற. பொதுவா எல்லாரும் சினிமாவுக்கு தான் பைனான்ஸ் கேப்பா. நான் அப்படி இல்ல. பட் நான் ஒரு மகா சீரியல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யோ, அது என்ன மெகா சீரியல்? அண்ணே பாயிண்ட் பண்ணிட்டாரு. கதையை நீ சொல்லு. பைனான்ஸ் சாங்ஷன் ஆயிருச்சு, டைரக்ஷனை நான் பண்றேன். சூப்பர் சூப்பர் சார். டேய் என்ன சூப்பர். சீரியல்ல நிறைய பொண்ணுங்க எல்லாம் வருமே. அதெல்லாம் ஒரு 10 பண்ணி சுமாரு சார். இந்த கதை இது வரைக்கும் வந்ததே இல்ல சார். அச்சா. பேய் வீடு சார். அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க சார். நம்ம ஹீரோ இருக்காரு பாருங்க சார், தைரியமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த பேய ஓட்டிடுறாரு சார். கடைசியில ஒரு பொம்மையை அப்படியே எடுத்துடுறோம் சார். எப்படி சார் கதை? இது ஏற்கனவே வந்த கதைடா டேய். சார் இந்த கதை வந்துடுச்சு சார். இப்போ நான் சொல்ல போற கதை வரவே இல்ல சார். கூப்பிட்டீங்களா சார்? சொல்றேன். பில்டப், டைரக்டர் பில்டப். அதாவது ஒரு அப்பா கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு, எப்ப பார்த்தாலும் சோகத்திலேயே இருப்பார் சார். கையில கொடையோட இருப்பாரு. அவருக்கு 5 பொண்ணுங்க சார். மூத்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி மாமியார் கொடுமையில அவசரப்படுது சார். 2வது பொண்ணு இருக்கு பாருங்க சார். அந்த பொண்ணு மூத்த பையனுடைய இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சா அந்த லூசு தாச கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுவும் சோகத்துல இருக்கு சார். 3வது பொண்ணு இருக்கு பாருங்க சார். அது லவ் பண்ணவனை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கால் உடைஞ்சு போய் இப்ப அதுவும் சோகத்துல இருக்கு சார். கடைசி பொண்ணு சிங்கப்பூர்ல சீரழிஞ்சு போச்சு சார். ஏன் சார் இந்த குடும்பத்துல எவனுமே நல்லவனுங்களே கிடையாதா? அச்சண்ணா, நீ அத பத்தி கவலைப்படுற? பாபி அவர்தான் டைரக்டர், அவர் மட்டும் தான் நல்லவரு. அந்த அப்பா இருக்காரு சார், காலை கழுவுறதுக்காக தண்ணியை எடுக்கிறாரு சார். எடுக்கிறாரு சார். ஒரு நிமிஷம், காலை கழுவினே இருந்தா 50 எபிசோடு எப்படி இருக்கிறது? டேய் 25 எபிசோடு காலை கழுவு தானே காட்டுறோம். ஜனங்க என்னைக்கு கழுவாருன்ற ஆர்வத்துல உத்து பார்க்கணும் சீரியல. ஆனா கடைசி வரைக்கும் அவர் கழுவே இல்ல சார். அதுக்குள்ள ஆக்சிடென்ட்ல செத்து போறாரு சார். அந்த சோகத்துல பாருங்க. என்னடா சார் சோகமாயிட்டாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னமா சொல்லணும்னு வந்தீங்களா? சொல்லுங்க சார். இந்த டைட்டில் கேக்கலையா? சீரியலோட டைட்டில் சட்டி ஒலி. சட்டி ஒலியா? சூப்பர் சார். ஒரு ஆம்பளை கூட 9 மணி மேல சாப்பிடவே முடியாது. ஏன்னா லேடிஸ் எல்லாம் சீரியல் பார்த்து நிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சார் சாப்பாடே போடுவாங்க. எப்படி சார் கதை? சார் அண்ணா. சார் அண்ணா என்னடா போட்டாரா சார்? சார் சார் அந்த துண்டு போறத வரை காட்டுறோம் சார். துண்டு போறது இல்ல சார். அதான் சார் கிளைமாக்ஸ். எந்திரி சார். எப்படி சார் கதை? அண்ணா என்ன சத்தத்தையே காண? அருண் கதையில மெய் மறந்துட்டாரா? சார் அண்ணா பறந்துட்டார் சார். எஸ்கேப் ஆயிட்டாரா? என்னடா மானிட்டர் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்க? எதை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? என் வருங்கால மனைவிய ரசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். கட்டு நோ, வாட்? நேர்ல பார்த்து தான் முடிவு பண்ணணும். மானிட்டர்ல பார்த்து ஏதாவது வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா என்னால தாங்க முடியாத. சாரிடா. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இந்த பொண்ணு நீ ரொம்ப விரும்புற. நானே வேணான்னு சொன்னாலும் நீ தாங்க மாட்டேன். ஓகே, நான் டிசைட் பண்ணிட்டேன். இவதான் உன் வைஃப். தேங்க்ஸ். ஆத்ரோ மிஸ்டா. குதாஃபிஸ். என்னால பிசினஸ் பாத்துக்க முடியாதுப்பா, நீ பாத்துக்கோன்னு உன் பையன் கிட்ட சொன்னேன். சரி, இப்ப பிசினஸ் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஆமா, என்னமோ 5-6 நாளா அவன் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கானாமே. கணேஷ் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. என்னது? அவன் ஒய்ஃப் அவனே செலக்ட் பண்ணிட்டான். அட்ரஸ் அக்கனானா? ஆமா, நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட எதுவும் சொல்றதா ஒரு வழக்கமே இல்லையா? அட்லீஸ்ட் அந்த பொண்ணு போட்டோவையாவது என்கிட்ட கொண்டு வந்து காட்ட வேண்டாம்? இத பார், நான் அப்பண்டி, அவனுக்கு அப்பண்ணா. அந்த பொண்ணு கோலம் என்ன கோத்திரம் என்ன நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? அந்த பொண்ணோட போட்டோ யாருக்கும் காட்ட மாட்டானா? இந்த காலத்துல எங்க குலங்கோத்திரம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் அருண் பாத்துக்குவான். சரி, அருண் பார்த்தா நான் பார்த்தா மாதிரிதான். என்னம்மா விசில்லாம் பலமா இருக்கு? உன் ஆளோடக்காக தவ இருக்கார் போல இருக்கு. என்ன கார் மேல உட்காந்துக்கிட்டு டவுன் பண்றீங்களா? என்ன பண்றது,
தேவியோட தரிசனம் கிடைக்கணுமே. தமாஷெல்லாம் போதும், உடனே டாடி வந்து பாருங்க. பழகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள கல்யாணமா? இவ்வளவு ஸ்பீடா? விளையாட்டெல்லாம் போதும், எப்ப வீட்டுக்கு வரீங்க? எல்லா விஷயத்தையும் என் ஃப்ரெண்டு கணேஷ் தான் பாத்துக்குவான். கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே? ஓகே. வணக்கம் சார். நீங்க ஐ அம் கணேஷ். ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம். வாங்க வாங்க. மைத்லி, ஷீ இஸ் மை வைஃப். இவர் மிஸ்டர் கணேஷ். மேட்ரிமோனியல் காலத்துல மாப்பிள்ளை கார்டு விட்டால அவர்தான் இவர். வாங்க. வாங்க. என்ன பிசினஸ் பண்றீங்க? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஓ, தட்ஸ் கிரேட். ஐ அம் இன்டு கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ளீஸ். தேங்க்ஸ். என்ன சாப்பிடுறீங்க? நோ ஃபார்மாலிட்டிஸ். மைத்லி, ஒரு காஃபி. சரிங்க. ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? வீட்ல பெரியவங்க யாரும் வரலையா? அம்மா அப்பா அப்புறம் வருவாங்க. ஓ, ஒண்ணும் வீட்ல இல்ல. இப்ப கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கா. பரவாயில்லைங்க. நான் வந்த விஷயம் ஏன் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க. என்னோட பேரண்ட்ஸை விட என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அருண் தான் முடிவெடுப்பான். அவன் எடுக்கிற முடிவை வச்சுதான் என்னோட எல்லா விஷயங்களும் நடக்கும். அதுக்காக நீங்க பயப்படாதீங்க. எனக்கு எது பிடிக்குமோ அதுதான் அவனுக்கும் பிடிக்கும். குட். ஃப்ரெண்ட்னா அப்படிதான் இருக்கணும். உயிர் கொடுப்பான் தோழன். எவர் கிரீன் பழமொழி. அடுத்த புதன்கிழமை ஈவினிங் 5 o'clock என் ஆபீஸ்க்கு உங்க பொண்ணு வரணும். அங்க என் ஃப்ரெண்ட் அருண் இருப்பான். அவனும் பொண்ணை பார்த்துட்டா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுக்கலாம். அவனும் சந்தோஷப்படுவான். அதான். அவரை நீங்க இங்க கூட்டிட்டு வரலாமே. எதுலயும் ஒரு சர்ப்ரைஸ் வேணும். அது என்னோட ஸ்டைல். I like your style. I like your style. என்னோட டாட்டர் சோஷியல் டைப். நீங்க எந்த இடத்த சொல்றீங்களோ, எந்த டயத்தை சொல்றீங்களோ அங்க கரெக்டா வந்து நிப்போம். ஓகே? ஓகே. Thank you. All the best. Thank you. எதுக்காக நம்மள கூப்பிட்டுருப்பாங்க? எல்லாமே சஸ்பென்ஸா இருக்கு. Congratulations டா. You too டா. இதனால் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், அருண் என்கின்ற வாலிபன் ஒரு அழகான பெண்ணை காதலிப்பதாக செய்தி வந்துள்ளது. மேற்கொண்ட காரணத்தால் அருணிற்கும் அந்த பெண்ணிற்கும் வெகு விரைவில் திருமணம் நடைபெற இருக்கிறது. இதனால் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், கணேஷ் என்ற அழகான வாலிபனுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு செய்தி வந்துள்ளது. எங்கள் திருமணம் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் நடைபெற உள்ளது. தேங்க்யூ. ஏய் அரிதா, இத பாரு. இனிமே ஊரை சுத்தறத கொஞ்சம் நிறுத்து. அப்பா உனக்கு மாப்பிள்ள பாத்திருக்காரு. யார கேட்டு மாப்பிள்ள பாத்தீங்க? ஆமாண்டி, உன்கிட்ட கேட்டுட்டு உன்கிட்ட ஒரு சாங்ஷன் லெட்டர் வாங்கிட்டு அப்புறம் மாப்பிள்ள பாக்குறோம். அப்படியா? அப்படின்னா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. நீ சொன்ன உடனே என்னால கழுத்து நீட்ட முடியாது. எனக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அப்ப நானே சொல்றேன். ஆமா, 25 வருஷம் பொறுத்து நீ உன் முடிவை சொல்வ. அது வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கணுமா? இத பாரு, எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வோம். அத மட்டும் புரிஞ்சுக்க. மாப்பிள்ள நல்ல பையன், நல்ல பணக்காரன், படிச்சவன். இதை விட வேற என்ன வேணும்? ப்ராப்பர்ட்டி என்ன பிரைஸ் போகுது? சொல்றது கேளு அரிதா. முடியாது. அங்க கிரவுண்ட் 1 crore to 80 lakhs போகுது. முடியாதுன்னு சொல்றேன்ல. ஹலோ, நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். நாங்க சொல்றத தான் நீ கேட்கணும். அதான். நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். பால்ல சத்தம் போட்டு பேசிட்டு அக்கம் பக்கத்துல பார்த்து என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் கூட அறிவு இல்ல. லுக் ஹரிதா, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி போறியா? இல்ல முதல்ல மாப்பிள்ளை பாரு, பிடிச்சிருந்தா ஒத்துக்க, அப்புறம் கல்யாணம் பத்தி பேசுவோம். பாரு, இது 21st century. நாங்க எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க சொல்றதா நாங்க கேட்கணும். அதனால பொறுமையா உன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். ஓகே? ஏ அருண், கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா ஃபாரின்ல பண்றா. ஏன் இவன் தயவுல ஊர் சுத்தி பார்க்கலாம் நினைச்சியா? தம்பிங்களா, என் கல்யாணம் சென்னையில தான் நடக்கும். அது மட்டும் இல்ல, என் கல்யாணத்தோட சேர்த்து கணேஷோட கல்யாணமும் நடக்கும். சென்னையில இருக்கிற அத்தனை விஐபிங்களும் வருவாங்க. அப்ப நாங்க கடைசில உட்காருங்க. ஹாய். ஹாய் ரீனா, நீ எப்படிங்க வந்த? ஃப்ரெண்ட பார்க்கலாம்னு வந்தேன். உங்க காரை பார்த்தேன், அதான் அப்படியே வந்தேன். என்ன கல்யாண பிரச்சனை பலமா அடிபடுது? குட் நியூஸ்லாம் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? முதல்ல நீ விக்ரம் கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்புறம் என் கல்யாணத்தை பத்தி பேசலாம். ஹாய் விக்ரம். Hi. What's up, dude? Okay, nice to see you here. நான் வழக்கம் போல கான்ஃபரன்ஸா? ஹாய் ரீனா. ஹாய். நல்லா இருக்கியா? வெரி குட். இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லாம் இப்படி என்ஜாய் பண்ண கூடாது. தப்பு. எப்படி தெரியுமா என்ஜாய் பண்ணோம்? நடுவுல ஒரு டேபிள் போட்டுக்கிட்டு அதுல 4 சில்லுன்னு பீரை வச்சுட்டு எதிர்க்க ஒரு 40 inches மானிட்டர்ல மேட்டர் படம் பார்த்துக்கிட்டு அப்படி என்ஜாய் பண்ண இதெல்லாம். விக்டர். ரீனா, ஒரு சின்ன மேட்டர் கேக்குறேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இத்தனை பேர் கூட அரட்டை அடிக்கிறியா? என்ன மடத்தரமா பேசுறீங்க? நாங்க அப்படி என்ன அரட்டை அடிச்சோம்?
நான் மடத்தனமா பேசுறேனா? விக்டர் ப்ளீஸ் தொட்டதுக்குலாம் சந்தேகப்படாத மேன். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. சந்தேகப்படுவ அருண். நீ எதை தொட்டாலும் சந்தேகப்படுவ. நீ இதை தொட்டு சிமெண்ட் சொன்னா ஒத்துக்க மாட்டேன், மண்ணுன்னு தான் சொல்லுவேன். நீ இதை செடின்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன், மரம் தான் சொல்லுவேன். நீ தொட்டதுக்குலாம் நான் சந்தேகப்படுவ அருண். புரிஞ்சுதா? நீ வந்து அவளுக்கு வக்காலத்து வாங்காத. ஐ டோன்ட் லைக் தட். ப்ளீஸ் சப்போர்ட்லாம் பண்ணாத. என்னடா நீ சொல்றதுலாம் ஜாலரா இருக்கு, நான் கிடையாது. அங்க இருக்கானுங்க பாரு, அவங்க அடிப்பானுங்க ஜாலரா, நான் கிடையாது. வீணா ஒரு விஷயம் நல்லா கிளியர் பண்ணுங்க, முக்கியமான மேட்டர். அத்தனை பேர் கிளியர் பண்ணு. அவள் அவரா நாள் அவரா சொல்லு. என்னாச்சா என்னாச்சா சொல்லுடு, நான் கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன். டேய் அப்படி என்னடா என் மேல விரோதம்? அருண் அப்படி கேளு. விரோதம்ன்றது எப்படி வரும், யார் மூலியமா வரும்னு சொல்ல முடியாதுடா. சின்ன வயசுல இருந்து நான் எது பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டாவே பேசிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கணேஷ் உனக்கு ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு. அவன் நீ சொல்றதை மட்டும் தான் கேட்கறான், நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான், கேட்டதே இல்ல. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் உன் சைக்கிள் எடுத்து போய் உடச்சேன்றதுனால என்ன இன்னும் அடி அடிச்சு, அது இன்னும் வலிக்குதுடா எனக்கு. நான் மறக்க மாட்டேன்டா, பாம்பு மாதிரி நானு. ஏறி வண்டியில. சார் எனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரு வேஷம் கொடுங்க சார். உண்டியா? கவலையே படாத. ஆமா ஜோபில எவ்வளவு வச்சுக்கிற? இது 50 இருக்கட்டும். தம்பி யாரு? ஃப்ரெண்டு சார், உங்களை பார்க்க வந்திருக்காப்ல. சார் வணக்கம் சார். வணக்கம்பா. அருண் சார் இல்ல, அவர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன் சார். அருண் சார் ஆபீஸ்ல? ஆமாங்க சார். உங்க படத்துக்கு வேணா நான் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். எனக்கு நல்ல வேஷம் கொடுங்க சார். இந்த வருஷம் நீதானே ஐயா? டேய் உனக்கு என்ன வேஷம் தானே வேணும்? பொங்கல் வருதே வா புலியாசம் ஆடுவேன். ஏடா உனக்கே வேலை இல்ல, நீ என்னடா ஊர்ல இருக்கிறவங்க வேஷம் கொடுக்குற? அது ஒண்ணு இல்ல சார், அது இருக்கட்டும். நீங்க என்னமோ நம்ம டைரக்டர் சொன்ன மெகா சீரியல டைரக்ஷன் பண்ண போனீங்களே, என்ன ஆச்சு? அதை ஏன்டா கேக்குற? காலையில போனேன்டா, ஃபர்ஸ்ட் சீன் ஹீரோவும் ஹீரோயினும் ஓடுற மாதிரி ஆக்ஷன். ஓடுதுங்க ஓடுதுங்க ஓடுதுங்க, கட்டுன்ற அப்ப கூட நிக்கவே இல்லடா. அவ்வளவு இன்வால்வ்மெண்டா நடிக்கிறாங்களா சார்? உண்மையிலே ஓடிச்சுங்கடா. 2 வருஷமா லவ் பண்ணுதுங்களா? ஐயா பசி அடிக்குது, எல்லாம் சாப்பிடுறதுக்கு இருக்குதா? ஏன் அங்கேயே சாப்பிட்டு வர வேண்டியதானே? அடப்பாவி, இட்லி குடுக்குற ஈஸ்வரி அக்கா இஸ்திரி பண்ற ஈஸ்வரனை ஈத்துன்னு ஓடிச்சுடா. காபியாவும் சாப்பிடலான்னு பார்த்தா காபி குடுக்குற கமலா இல்ல, காஸ்டியூமர் ஈத்துன்னு ஓடிச்சுடா. கேமராமேன் மட்டும் தான் ஓடவே இல்ல. ஏன்? ஏன்னா அவர் கேமராவை கையில பிடிச்சிருந்தாருல. நீங்க எப்படி வந்தீங்க? நானும் ஓடி வந்தேன்டா. எப்படி? நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்ல, ஐயோ மட்டமான டேஸ்ட் தர உங்களுக்கு. அடச்சி, அவர் காரை எடுத்துட்டு போயிட்டாரா. நான் கால் வலிக்கு ஓடியே வந்தேன். அப்படியா சார்? உங்களுக்கு கதை சொல்ல தெரியல சார். லேடிஸ கவர் பண்ற மாதிரி கதை சொல்லனா? எனக்கு லேடிஸ கவர் பண்ண தெரியலையா? இப்ப பார். ஹலோ பெர்கிங் உமன், ப்ளீஸ் கம் ஹியர். எனக்கு கவர் பண்ண தெரியலையா? எப்படி கவர் பண்றேன் பாரு. டேய் இப்படி 90 டிகிரில கைய விரிச்சனவே அப்படியே போய் 20 டிகிரில கவர் பண்ணிங்கடா. ஐயோ கழுத கப்பல பேமானி. உனக்கு என்ன திமிரடா? யாரை கட்டி பிடிச்ச? என் புருஷனே இப்படி கட்டி பிடிச்சதல்ல, உனக்கு என்ன அவ்வளவு உரிமை? என் ஆளு கண்ணு இருக்கே சூப்பர்ரா. என் ஆள் கண்ணு இருக்கே சொல்லவே முடியாதுடா. என் ஆள் கண்ணு இருக்கே சூப்பர்ரா. என் ஆளு கண்ணு இருக்கே அதை விட சூப்பர்ரா. இத்தனை நாளாய் அன்பே இத்தனை நாளாய் நீ பார்க்கின்ற பார்வையின் அர்த்தம்
சலனம் உனை கண்டு எனக்குள்ளே காதலின் ஜனனம் இத்தனை நாளாய் அன்பே இத்தனை நாளாய் நீ பார்க்கின்ற பார்வையின் அர்த்தம் என்ன உன் தாய்மொழி என்பது பூவாசமா உன் வாய்மொழி என்பது மின்காந்தமா உன் காதலில் உள்ளது என் சுவாசமா உன் கைகளில் சேர்ந்ததே சந்தோஷமா இத்தனை நாளாய் அன்பே இத்தனை நாளாய் நீ பார்க்கின்ற பார்வையின் அர்த்தம் என்ன டேய் எங்கடா இவ டேய் ரமா டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றா ரமா இருக்கட்டும் வரேன். நான் டாக்டர் ரவீனா விக்டர். இன்னும் எப்படி கேட்ட நீ ஃபாரின் போயிட்டு பெரிய டாக்டர் ஆக போற இந்த விக்டர் சொன்னா காட் சொன்ன மாதிரி ஆமா நீ பர்த்டே பேபில எனக்கு என்ன தர போற நீ கேக் தரேன். கேக்கா வேணாம் போ பின்ன உமா கொடு உப்மாவா? உப்மா இல்ல உம்மா உம்மா அப்படின்னா? ஹாய் அருண் ஹாய் இது ஜோசியம் ஜாதகம் இல்ல அப்ராட் டாக்டர் உம்மா இல்ல அம்மா சாரி வந்து நீங்க என்ன பண்ற? என்னடா ஏன் தங்கச்சி உன் தங்கச்சி மாதிரி தானே? சரி அது சும்மா அப்படியே இவ்வளவு மோசமா நடந்துக்கிறியடா பொறுக்கி. ஏய் ஏய் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி என்ன? ரொம்ப நாளாச்சு கவனிவே. என்ன கவனிக்க? அதுதான் என்னது? யோ உனக்கு ராஜேஸ்வரி நீ இப்படி பேசுற. ஒரு நாளைக்கு நான் 50 படம் எடுத்து வெள்ளி விழா காட்டலைனா காட்டலனா? காட்டலதேன். ஒரு நாளைக்கு திரிஷா ஜோதியா சினேகான்னு எல்லாரும் எல்லாரும். டேய் அருண் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கணேஷ் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்த்துமே சுக்கரன் அவன் சரியான பொறுக்கிடா. அன்னைக்கு அவன் மூஞ்ச பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் விக்டர் அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றான். பண்ணட்டும். ஹலோ டேய் அருண், நான் சுக்ரம் பேசுறேன். என்ன ஞாபகம் இருக்கா? கணேஷ் வீட்ல பொண்ணு பார்க்க வரும்போது என்ன அவமானப்படுத்தினே. டேய் ஆமாண்டா, இப்ப விஷயம் என்னன்னு சொல்லு. இப்போ தைரியம் இருந்தா என்னோட சாந்தம் குடோனுக்கு வாடா. டேய் வரேன்டா, இன்னும் 1 ஹவர்ல அங்க இருப்பேன்டாண்ணா.
ஏண்டா டைரக்டர் டிரைவர் வேணும்னு கேட்டாரு, எங்க? இதோ வந்துட்டு இருக்கான் சார். இவன் தானா? ஆமா சார். தம்பி நல்லா ஓட்டுவியா? நல்லா ஓட்டும் சார். எத்தனை வருஷமா ஓட்டுற? 5 வருஷமா ஓட்டுறேன் சார். 5 வருஷமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்கெல்லாம் ஓட்டிருக்க? ஊட்டி கொடைக்கானல்லாம் ஓட்டிக்கிறேன் சார். எல்லாம் ஹில் செக்ஷன்லயே ஓட்டிருக்கான்டா. இப்போ ஓட்டினே போகும்போது திடீர்னு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவ? நல்லா வராது சார். இல்ல ஓட்டினே போகும்போது திடீர்னு வந்ததுன்னு என்ன பண்ணுவ? இது வரைக்கும் வந்ததே இல்லையே. எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? அவங்க வீட்டுக்காரர் துபாயில இருக்காங்க. டேய் நீ எதனா ஓட்டினே? பக்கத்து வீட்டு ஆண்டியா? அப்ப உனக்கு கார் ஓட்ட தெரியாதா? எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. டேய் ஏண்டா டைரக்டர் வீட்டுக்கு ஆள் வேணும்னு கேட்டா இவனை கூட்டிட்டு வரிய, இவன் அங்க வந்து என்னத்த ஓட்டுவான்? என்ன தைரியம் உனக்கு ராஸ்கல்? நாளைக்கு சரியா 5 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறேன். நானும் என்னோட ஃப்ரெண்டும் உனக்காகவே காத்துட்டு இருப்போம். நாளைக்கு இந்த நேரத்துல எனக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்காரு. நோ 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 எக்ஸ்கியூஸ். வரணும் வரணும் வரணும். ஓகே. ஹாய். இதெல்லாம் அப்புறம் படிக்கலாம். நான் சொல்றது கவனமா கேளு. என்ன? நாளைக்கு 5 மணிக்கு ஷார்ப்பா என் உட்பி உன்னோட ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்கேன். ரியலி? ஆச்சரியமா இருக்குடா. நாளைக்கு அதே நேரத்துல என்னோட உட்பிய என்னோட ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்கேன். நானே உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் நீ நினைக்கிற. சரி, என்ன பத்தி உன் ஆள்கிட்ட ஏதாவது சொன்னியா? டேய் நான் எங்கடா அவகிட்ட பேசினேன்? அவ அப்பா அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க தான் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓ ஓகே கணேஷ், நாளைக்கு 5 o'clock. குட் ஆஃபீஸ். ஆத்ரோ மிஸ்டர். இட்டாலியன் மார்பிள்ஸ் வந்துச்சா? ஆமா, இன்னைக்கு ஈவினிங் குள்ள வந்தாகணும். அரிதா 1 செகண்ட். I'll call you back. அரிதா டைம் ஆச்சுல, நான் சொன்னது தான் போயிட்டு இருக்கேன். சாரி டாடி, எனக்கு இன்னைக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா நான் போறேன். ப்ளீஸ் டாட். சாரி ப்ளீஸ். பை. என்னடா இன்னும் காணோம்? தெரியலையே. டைம் வேற ஆயிட்டே இருக்க. ரெண்டு பேரும் ஒண்ணா வர போறாங்க. சர்ப்ரைஸா இருக்க போகுது. 5 மணிக்கு வர சொன்னால எங்க காணோம்? She is my lover. Ganesh, சொன்னேன்ல, ஹரிதா. I mean, my would be. ஹரிதா, கணேஷ், இவன் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். மூச்சுக்கு மூச்சு உங்களை பத்தி தான் சொல்லுவாரு. எங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் பெர்மிஷன் தரணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நான் உயிரையே விட்டுருவேன். என் உயிர் எப்பயோ போயிடுச்சு. டேய் என்னடா டல் ஆயிட்ட? ஹேய் ஒண்ணும் இல்ல, உங்க சாய்ஸ் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். குட் சாய்ஸ். ஹரிதா, நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு. காட் டென்ஷனா இருந்தேன். Now everything is fine. ஹலோ கணேஷ், நான் தான் ரமன் பேசுறேன். ஹரிதா ஃபாதர். ஆமா, இன்னைக்கு ஹரிதா உங்களை பாக்குறதா இருந்தது இல்லையா? ஆமா, அது இன்னைக்கு முடியாது போல இருக்க. சாரி, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு. எஸ், மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல்ரைட். நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க என்னைக்கு ஃப்ரீன்னு சொல்லுங்க. நான் ஹரிதார பேசிட்டு I'll fix up an appointment to meet you. 1 minute ஹரிதா. என்னடா 5 மணி ஆச்சு, உன் ஆளையே காணோம்? அவளுக்கு உடம்பு சரியில்லையா, வர்றதுக்கு 3 வாரம் ஆகும். இப்பதான் போன் வந்தது. மறந்துடாத, வாழை நான் தான் செலக்ட் பண்ணணும். நம்ம 2 பேர் கல்யாணமும் ஒன்னா சீக்கிரமா நடக்கணும். ஓகே, பாய். ஒரு எல்லாத்துலயும் நீயே ஜெயிச்சிட்டு இருக்க, ஆனா என் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க விட மாட்டேன்.
கணேஷ், என்னடா மழையில நனைஞ்சிட்டு இருக்க? நான் தான் மென்டல் நனைஞ்சு வரேன், நீ மென்டல். வீட்டுல யாரும் இல்லையா? உள்ள போலாம் வா. டேய் என்னடா? டேய் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. அருணால என் வாழ்க்கைய வீணா போச்சு. சொன்ன பல முறை சொன்ன, நீ கேட்கல. அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சி கொலாவிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தடா. தெரியும், அவதான் அவன் காதலி, எனக்கு நல்லா தெரியும். பாயிண்ட புடிச்ச பாரு. பல முறை சொன்ன உண்டு நானு, நீ கேட்கல. எல்லாத்துலயும் உன்னை ஜெயிச்சவன் உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க போறான், ஜெயிக்க போறான், ஜெயிக்க போறான், ஜெயிக்க போறான், ஜெயிக்க போறான். நீ ஏதாவது செஞ்சே ஆகணும், நீ ஏதாவது செஞ்சே ஆகணும். விட மாட்டேன், அவனை நான் இந்த விஷயத்துல ஜெயிக்க விட மாட்டேன். பொறுத்திருந்து பார், அவதான் எனக்கு பார்த்த பொண்ணுன்னு நீ யாருக்கு சொல்ல வேண்டாம். நெவர் நெவர், நான் சொல்ல மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன். நீ பண்றது பண்ணு. யூ கேரி ஆன், யூ கேரி ஆன். அம்மா, அண்ணன் வந்தாச்சு, பாயசம் கொண்டு வா. எதுக்குடி இப்ப பாயசம் கேக்குற? ஆமாமா, அண்ணன் தான் கல்யாண சாப்பாடு போட போறாரே. அருண், நாங்க எப்ப போய் பொண்ணு பாக்குறது? பொண்ணு வீட்டு அட்ரஸ் கொடுத்தா நாங்க போய் பாப்போம் இல்ல? அதெல்லாம் கணேஷ் பாத்துக்கோமா, நீங்க மத்த வேலைங்களை கவனிங்க. அதெல்லாம் சரி, அன்னைக்கு நான் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன், அதுல நீ தலையிட கூடாது. ஆமா, பெரிய மனுஷி, சும்மா இருடி. ஹாய் ரீனா, பாதி கிணறு தாண்டிட்டேன், மீதியும் தாண்டிட்டேன்னு வச்சுக்கேன். அபே என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன புரியல? கணேஷுக்கு அருண் மேல வெறுப்பு வர தொடங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க. அன்னைக்கு ஷாம்பைன். அருண் உங்களுக்கு ஃப்ரெண்ட் தானே, பின்ன எதுக்கு தேவையில்லாத விரோதம்? ஏய் சப்போட்டா, அடக்கு அடங்கு, வந்துட்டா சச்சிக்கு பச்சி. ஹாய்டா மச்சான். ஹாய்டா, எப்படி இருக்க? கூல். பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? பிசினஸ்லாம் ஓகேடா, ஆனா சரிடா, உன் ஆள் வந்துட்டா. ஓகே, பிக்கப் பண்ணிக்கோ. பை. ஓகே. Hi, I told you no Arun, my friend Preeti. Hi, how are you? Hi. Preeti, நீ கிளம்பு. Bye. மாட்டனடா. ஒரு பொண்ணு கை கொடுத்தா கை கொடுத்துறதா? விட்டு முத்தம் கொடுத்துருவீங்களா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ இந்த காலத்துல கை கொடுக்கறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா? இது சாதாரண விஷயமா? லைஃப்ல எப்பவும் சந்தேகப்படாத. சந்தேகப்படுவ. படாத. சந்தேகப்படுவ. இங்க உட்காருங்க பாட்டி. சார் 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 சார், என்ன சார் எப்ப பார்த்தாலும் பார்க்லயே வக்காயினுக்கிறியா? என்ன உன் கணக்கு? டேய், பார்க்ல தான்டா வைர வரிகளே பிறக்குது. அப்படின்னா சார் உனக்கு வைர வரி பந்துச்சு? நெருப்பை நெருப்பாய் பார்த்தது, நெருப்பை யார் இங்கு நெருப்பாய் பார்த்தது அப்படின்னு ஒருத்த சிகரெட்ல சூடு வச்சா நீ பாருன்னு. தேவையாது உனக்கு? ஆமா, நீ எப்ப வரன்ட்டு இப்ப வரியா என்ன மாற்று? சார் வர வழியில ஒரே டிராபிக் ஜாம் சார். ரோட கிராஸ் பண்ணலான்னு பார்த்தா சர்வன்னு ஒரு பஸ் வருது. ஐயோ, இந்த பக்கம் பார்த்தா அதை விட வேகமா ஒரு கார் வருது. நம்ம பையன் டைரக்டர் இருக்கிறார, அவங்க சம்சாரம் மொய்வாமகிது. டேய், எதுக்கு இப்ப பேச்ச மாத்திர? டிராபிக் மேட்டர்னாச்சு. அது பஸ் இப்படி போயிடுச்சு, கார் இந்த பக்கம் போயிடுச்சு, நான் நடுவுல நின்ட்டேனே. சூப்பர் லவ் மேட்டர் யோசிச்சுட்டு இருந்தா கெடுத்துட்டியடா. சார் இவ்வளவு காதல் கதை எழுதுறீங்களா? ரியல் லைஃப்ல நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? 1 வருஷம் 2 வருஷம் இல்லடா, 15 வருஷமா ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன். ஆதாமியாவால் காதல் மாதிரியா சார்? அது அம்மன காதல்டா, இது அப்படி இல்ல, இது தெய்வீக காதல். அவ எங்க போனாலும் அவ பின்னாலேயே போவண்டா. பார்க்கு, சினிமா, பீச், ஏன் பாத்ரூம் போனா கூட வாசல்லயே நின்னு அவளுக்காக அவ வருவாளா அவ வருவாளான்னு காத்துட்டு இருப்பேன்டா. அவ்வளவு அவசரம் வந்த உடனே உள்ள போயிடுவீங்க. அசிங்க பிடிச்சவனே, காதலுக்காக அவள நேரம் காத்துட்டு இருப்பேன்னு சொல்றேன். ஒரு நாள் இதே மாதிரி பார்க்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், பக்கத்துல அப்படியே திரும்பி பாக்குறேன், அந்த தேவதை உட்கார்ந்துட்டு இருந்தாடா. அவ பார்த்த பார்வை இருக்க என்ன அப்படியே வா 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 அப்படின்னு அவ பக்கத்துல போய் உட்கார்ந்த. படபட 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 உடம்பெல்லாம் ஆடிச்சுடா. அவ என்ன பாத்துக்கிட்டே பர்ஸ திறந்து மௌத்தார் கண்ணை எடுத்து வாயில வச்சு வாசிக்க ஆரம்பிச்சா. ஒரு நிமிஷம் நான் அப்படியே பாரதி ராஜா படத்துல வர மாதிரி பறந்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் தான்.
நிக்கிறது ஓடுறது எல்லாமே அப்படியே மெய் மறந்து அந்த இசையை கேட்டுக்கிட்டே இருந்ததுடா. நான் அவளையே பார்த்தேன். அவ என் பக்கமா திரும்பி நீங்களும் வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாடா. சூப்பர் சார். அந்த மௌத்தார் கண்ண அப்படியே வாங்கினேன். அவ விரல் உடனே சல 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 வீண சத்தம் என் உடம்பெல்லாம் கேட்டுதுடா. அப்படியே பயந்து அந்த தேவதை கொடுத்த மௌத்தார் கண்ண வாங்கி எடுத்துட்டு போனேன்டா. அப்படியே வாய் கிட்ட எடுத்துட்டு போனேன்டா. ஆனா என்னால வாசிக்க முடியலடா. ஏன் சார்? ஏன் 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 சார்? என்னால வாசிக்க முடியலடா. ஓ அதான் ஏன் நார்ச்சுடா. ஹலோ. இந்த ஆளு ரெண்டுல ஒன்று பாத்துறேன். ஹலோ. ஹாய். இன்னும் தூங்கலையா? யோ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? இப்படி டிஸ்டர்ப் பண்ற? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஹாய். How are you? என்னடா இன்னைக்கு ஒரு ஃபோன் கால் கூட வரல? நீ பண்ண காரியத்துக்கு ஃபோன் ஒண்ணுதான் கேடு. எங்க வாழ? சரி அட்ரஸ் கொடு, நான் போய் முடிவு பண்றேன். நீ எனக்கு முடிவு பண்றியா? உன் முடிவை நான் மாத்துறேன். இந்த ஹரிதா ரொம்ப சந்தேகப்படுறா. ஒரு பொண்ணை பார்த்தா சந்தேகப்படுறா, பேசினா சந்தேகப்படுறா. ஜஸ்ட் இப்பதான் ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா என்ன அமுக்கலாம் தெரியுமா? டேய், எனக்காக ஒரு கால் பண்ணி அவளை சமாதானப்படுத்த ப்ளீஸ். எனக்கே இப்பதான் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச. நான் சொன்ன அவ கேட்பாளா? போக போக எல்லாமே சரியாயிடும். டேய், அப்படி சொல்லாதடா. உன் மேல அவ ரொம்ப மரியாதை வச்சிருக்கா. நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். ப்ளீஸ்ரா. ஹரிதாவுடைய சந்தேக குணத்தை வச்சே நான் செஸ் விளையாட்ட ஆரம்பிக்கிறேன். இது ஒண்ணு போதும். அருணோட கல்யாணத்தை பத்தி கணேஷ் கிட்ட பேசலான்னு வந்தேன். இவனும் ஏதோ பொண்ணு பாத்திருக்கேன்னு சொல்றான். பொண்ணோட பேரும் அட்ரஸும் கேட்டா மழுப்பி மழுப்பி சொல்றான். ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. அப்படியா? நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாமா, நீங்க சொல்லி பாருங்க. உங்க பேச்சையாவது கேக்குறானான்னு பாப்போம். பேப்பரை திருப்பி படிங்க. ஓ சாரி. என்னப்பா கணேஷ், ஒரே நாள்ல ஒரே பந்தல்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னீங்க. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உனக்காக நீ செலக்ட் பண்ணி வச்ச பொண்ணு யாருன்னு காமிச்சாதானே நாங்க ஏதாவது செய்ய முடியும். அடுத்தது மீனா வேற இருக்கா. உங்க கல்யாணத்தை முடிச்சா அவ கல்யாணத்தையும் முடிக்கலாம் இல்லையா? நான் பார்த்த பொண்ணு ஊர்ல இல்லம்மா. அவ வர்றதுக்கு ஒரு 3 வாரமா தான் ஆகும். அதுக்காக தான் நான் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன் தானே. அருண் சூப்பர்மா. இடம் எப்படிடா இருக்கு? கணேஷ் பார்த்து எடுத்த நீ வாங்கிட்டியா? யூ ஆர் வெரி லக்கி. கணேஷா? ஆமா. என்கிட்ட சொல்லவே இல்லையே. சூப்பரா இருக்கு சார். இன்னும் 200 பேருக்கு நம்ம வேலை கொடுக்கலாம் சார். கொடுப்பீங்கடா, கொடுப்பீங்க. 200 பேருக்கு அல்வா கொடுப்பீங்க. கணேஷ் கொடுத்தா மாதிரி. கணேஷ் வாங்க வேண்டிய இடத்த நீ வாங்கிட்ட பத்தியா உஷாரா? உன்னை யார் இங்க வர சொன்னது? இல்ல, நானா தான் வந்தேன். நீ இந்த சுக்கரன் ஆளுங்களை போட்டு அடிச்சிட்டியாமே. ஓ, அது உன்னோட செட்டப்பா? இப்பதான் புரியுது. அதோட நீ என்ன பண்ற? சுக்கரன்ட்ட போயிட்டு தெரியாம உங்க ஆளுங்களை போட்டு அடிச்சிட்டா என்ன மன்னிச்சரா கண்ணான்னு போய் சொல்லிட்டு போ. நான் பாக்குறேன். மன்னிப்பு கேக்குறேன். மன்னிப்பா? நானா? இந்த ஜென்மத்தில் நடக்காது. உனக்கு அந்த ஜென்மமே இல்லாம பண்ணிடுவேன். அது உன்னாலையும் முடியாது, உங்க அப்பனாலையும் முடியாதுடா. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பனை பத்தி இருப்ப? தைரியம் எங்கிட்ட போதுடா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 12:01 ராவு காலம். டைம் சரியில்லை. நான் உங்கள்கிட்ட அப்புறம் மோதுறேன். ஹலோ. ஹலோ. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். உங்க கோவம் என்ன செய்யும்னு எனக்கு தெரியும். இப்ப கூட நானா பேசல. கணேஷ் சமாதானம் பண்ணாரு, அதான் பேசினேன். சோ ஐயாவோட வெயிட்ட பத்தி இப்ப புரிஞ்சுக்கோ. இனிமே இந்த மாதிரி வேலைன்னா என்கிட்ட வெச்சுக்காத. ஓகே? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கணேஷ் வருவான். இனிமே எந்த பொண்ணுங்க கிட்டயும் பேசக்கூடாது, பார்க்க கூடாது. எனக்கு ஏதாவது தெரிஞ்சா அவ்வளவுதான். தெரிஞ்சா? அப்ப தெரியும் என் சுயரூபம். ஓகே, குட் நைட். ஹலோ சார். மிஸ்டர் கணேஷ், நீங்க அப்பப்போ வந்து ஷாக் கொடுக்குறீங்க. நீங்க வந்து நான் பார்த்து ஹரிதா அவர் வீட்ல இல்ல. பேட் லக் யார். பேட் லக் தான். குட் லக்கா மாத்தி காட்டுறேன்.
மைட்லே யார் வந்திருக்கான்னு பாரு ப்ளீஸ் சிட் டவுன். வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? எங்க உங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க? அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டால ஹரிதாவை பார்க்க முடியாம போயிடுச்சு. மொத்தமா எல்லாரும் ஒரு நாள் வந்தீங்கன்னா பார்த்து பேசி முடிவு பண்ணிடலாம். நான் வந்த உடனே அடிக்கடி ஷாக் கொடுக்கறதா சொன்னீங்க. ஆனா ஷாக் நான் கொடுக்கல, உங்க பொண்ணு தான் கொடுத்துருக்கா. என்ன சொல்றீங்க? ஆமா சார், உங்க பொண்ணு வேற ஒருத்தரை லவ் பண்றா. அவ வேற யாரும் இல்ல, நான் அடிக்கடி சொல்லுவனே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் அருண் தான். நான் பல தடவை சொல்லிட்டேன் தம்பி, பொண்ணு அடக்கி வைங்கன்னு சொன்னேன். எங்க என் பேச்ச கேட்டாதானே? ஐயோ ஆண்டி, இப்போ ஒன்றும் பெரிய தப்பு நடந்தில்லையே சார். இந்த காலத்துல லவ் பண்றதுலாம் சாதாரண விஷயம். அருண் ஒரு பெரிய பணக்காரன், படிச்சவன், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். ஸோ இப்போ அவங்க 2 பேருடைய கல்யாணத்தை நாம நடத்தி வைக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது சார். இதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது சார். சார் உங்களுக்கு எந்த வருத்தம் இல்லை சார். பட் ஆஸ் அ ஃபாதர் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நான் தயவு செஞ்சு கெஞ்சி எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், எனக்காக சார். இருந்தாலும் நாங்க உங்களுக்கு கொடுத்த வாக்கு, உங்களுக்கு பார்த்த என் பொண்ணை நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றதை பார்க்கும்போது ரியலி உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. யூ ஆர் கிரேட் சார். நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன், ப்ராமிஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார். தயவு செஞ்சு ஹரிதாவுக்கு பார்த்த மாப்பிள்ள நான் தானே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார். ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ப்ராமிஸ். தேங்க்யூ. எனக்கு என்னவோ இது கொஞ்சம் கூட சரியா படலங்க. He is a gentleman. ஒண்ணே ஒண்ணு கூட. என்னது? ம் ம்ஹும். ம் ம்ஹும். ம் போதாது 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 போதாது. பார்த்தா மட்டும் போதாது, கொஞ்சம் சிரிக்கவும் சொல்லு. ஏய் சிரிச்சா மட்டும் போதாது, கொஞ்சம் நினைக்கவும் சொல்லு.
வாங்க வாங்க உட்காருங்க. ஹாய்டா, ஹவ் யூ? ஃபைன். எங்க காம்பினேஷன் எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. என்னடா கேக்குறேன் பதிலே காணோம். என்ன கேட்ட? எங்க பொருத்தம் எப்படி இருக்கு? ஏய் கத்தாத. பிரமாதமா இருக்கு. என்னடா வார்த்தை வித்தியாசமா வருது? ஒண்ணு சூப்பர்னு சொல்லு, இல்ல நல்லா இருக்குன்னு சொல்லு. அதுவே இஷ்டம் இல்லாம சொன்ன வார்த்தை. அருண், உங்க 2 பேரையும் கூப்பிட்டதே ஒரு முக்கியமான விஷயம் பேசதான். ஹரிதா வீட்ல உங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி பேசிட்டேன். ஒரு நல்ல நாள்ல உங்க 2 பேர் கல்யாணமும் நடக்கும். ரியலி? எல்லாமே சஸ்பென்ஸா இருக்கு. அப்பா, என் வேலையை பாதி குறைச்சிட்டீங்க. தேங்க்ஸ் கணேஷ். தேங்க்ஸ்லாம் இருக்கு. நானே 3rd பர்சனா. என்னோட கல்யாணம் ஓகே. உன் கல்யாணம் என்னாச்சு? நாம 2 பேரும் ஒரே டைம்ல கல்யாணம் பண்ணிக்கிறதா தானே பேச்சு? பதில் சொல்றா. முதல்ல உங்க வேலை முடியட்டும். நான் பார்த்த பொண்ணு தற்சமயம் ஊருக்கு போயிருக்கா. அவ வந்த உடனே பேசும். அங்க என்ன பாக்குற? மேனஸ் இல்லாம. அப்படி என்ன பார்த்துட்ட? சந்தேக பேய். யார் சந்தேக பேய்? சரியான சொல்லப்பா. தப்பா நினைக்காத. எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்க. அருண் பாவம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அருண் எந்த பொண்ணுகிட்டயும் பேசக்கூடாது, பழகக்கூடாது. உன்னை திருத்தவே முடியாது. குட் நைட். குட் நைட். போடி. தேங்க்ஸ் டா. ஏய், தேங்க்ஸ் டா. எதுக்கு? என் கல்யாண தேதி நிச்சயம் பண்ணிட்டேன்ல, அதுக்கு தான்டா. கல்யாணத்துக்குன்னு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. இன்னும் சரியா 1 மாசம் தான் இருக்கு. நான் வரேன்டா. சாரி. ஹலோ, இவ்ளோ தூரம் வர சொல்லிட்டு என்ன சைலண்டா இருக்கீங்க? நேத்துக்கு ஈவினிங் 4 o'clock எங்க இருந்த? கன்னிமரா லைப்ரரி. எதுக்கு அங்க போன? ஏய், என்ன சில்லி क्वेश्चन. நான் படிக்க போனேன். திருமால்னு ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏய், அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நீ ஏதோ கற்பனையில பேசுற. நாங்க பேசினா கற்பனை, நீங்க பேசினா நிஜமா? மூஞ்ச பாரு. திருமால் ஒரு புக் கொடுத்திருக்கான். அந்த புக்ல ஒரு லவ் லெட்டர் இருந்து நான் சொல்றேன். என்ன நேர்ல பார்த்த மாதிரி பேசுற? இப்படி எல்லாம் பேசாத. உன் வாயிலே ஒத்துக்கிட்ட பாத்தியா? நாங்க சும்மா ஒரு பொண்ணு கை பிடிச்சா டவுட், நீங்க ஒரு ஆம்பளை கிட்ட பேச ரைட்டா? என்னடி நியாயம்? This is too much. என்னடி 2 மச் 3 மச்? எல்லாம் ஒரே மச் தான். ஏண்டி நான் உன்னை கேக்குறேன், உங்க அப்பா உனக்கு 1 மீட்டருக்கு மேல துணியே எடுத்து கொடுக்க மாட்டானா? எப்ப பார்த்தாலும் தம்மா துண்டு துணி போட்டு வர. எதுக்கு? எல்லா ஆம்பளைங்களையும் மயக்கவா? நான் மயங்க மாட்டேன்டி. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ட்ரெஸ் அதிகமா இருக்கு. நீங்க சந்தேகப்பட்டா ஓகே, அதுவே நாங்க சந்தேகப்பட்டா தப்பா? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன ரீதா, அதுக்கு போய் இப்படி அழுதுட்டு இருக்க? ஓகே 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 கூல். மீனா, என் மேல போமா. எனக்கு பிடிக்காத ஒருத்தன் உங்ககிட்ட குழஞ்சி பேசிக்கிட்டு இருக்கா, நீயும் இழஞ்சி பேசிக்கிட்டு இருக்க. சாரி. ஒரு பொது இடத்துல வச்சு என்ன திட்டினீங்களே, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அங்க இருக்கிற யாருக்கும் உனக்கு தெரிய சான்ஸே கிடையாது. அத விடு. அருண் கணேஷ் கிட்ட இருந்து பிரிஞ்சனா நம்ம 2 பேரும் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் ஒரு சுத்திட்டு வரலாமா? ஒரு நல்ல விஷயத்தை பத்தி கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். அப்பதான் கடவுள் அதை நிறைவேற்றுவார். எனக்கு இதான் நல்ல விஷயம். 4 பேர் முன்னாடி என்ன திட்டானே ஞாபகம் இருக்கா? என் மனசுல ஒரு வைராக்கியம் வந்துட்டா யாராலையும் மாத்த முடியாது. என்னடி வேதாளம் திரும்பி முருகமரம் ஏறிடுச்சா? சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், இது தவிர உன் டிக்ஷனரியில வேற எதுவுமே கிடையாதா? ஹலோ, என்ன பொறுத்த வரைக்கும் என் ஆளு யார்கிட்டயும் க்ளோஸா இருக்க கூடாது. என்கிட்ட மட்டும்தான் க்ளோஸா இருக்கணும். சரிம்மா, நாளைக்கு என்ன அருண் வர சொல்லிருக்காரு. ஓ அப்படியா? That's good. Okay, be a good girl. See you. Excuse me sir. உங்க ஆபீஸ்ல வேகன்சி இருக்குன்னு. ஹலோ, நீங்க யார்? இங்க உள்ள எப்படி வந்தீங்க? சார், உங்க ஆபீஸ்ல ஒரு வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க. எதுவா இருந்தாலும் நீங்க ஆபீஸ்க்கு வந்து பாருங்க. என்னது கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம யாராவது பார்த்தா? என்னடா செல்லம் இப்படி பேசுற? இது பாரு, கண்ண தோசை விழுந்திருக்கு. கிட்ட வா. ஹலோ, யார் மணி? எவ்வளவு ரேட் பேசுன? 5 10
வச்சா ஹலோ கணேஷ் சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பேமெண்ட்டை வந்து வாங்கிக்கவா? தேங்க்யூ. கணேஷ் போனே எடுக்க மாட்டேங்கிறான். என்னன்னு பார்க்கலாம். அது எப்படி சார்? என்னாச்சு திடீர்னு வர சொன்னீங்க? கணேஷ் நீங்களே சொல்லுங்க. இவ இஷ்டப்பட்டு தான் கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணோம். இவ இஷ்டப்படி தான் நாள் குறிச்சோம். இவ இஷ்டப்படி தான் மாப்பிளை ஃபிக்ஸ் பண்ணோம். இப்ப திடீர்னு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா நான் என்ன பண்றது? என் ஸ்டேட்டஸ், என்னோட பிரஸ்டீஜ் என்ன ஆகுது? நீங்களே சொல்லுங்க கணேஷ். என்ன? வாட்? மைக்கேல், ஹரிதா, வாட் இஸ் திஸ்? சார், அருண் என் ஃப்ரெண்டு சார். ஆண்டி, என்ன ஆண்டி பேசுறாங்க இவங்களா? நீங்களா சொல்லுங்களேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நோ சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். நோ 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 மிஸ்டர் கணேஷ், நோ. நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன். இனிமே என்னால் பொறுமையா இருக்க முடியாது. இந்த கல்யாணம் சொன்ன இடத்துல, சொன்ன நேரத்துல, சொன்ன தேதியில நடக்கும், நடக்கணும், நடக்கணும். சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். 1 மினிட், ஒரு நிமிஷம். ஹரிதா கிட்ட நான் பேசுறேன். ஹரிதா, கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சடனா நிறுத்துறது ரொம்ப தப்பு. அவ ஒத்துக்க மாட்டா, ஒத்துக்க மாட்டா. சார் ஒரு நிமிஷம், நான் பேசுறேன். ஒரு நிமிஷம். நாளைக்கு உங்க அப்பா அம்மா வெளியே எப்படி தலையை காட்டுவாங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்க. அத பத்தி எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல கணேஷ். நாங்க எக்கேடு கெட்டு போனா அவளுக்கு என்ன? சாரி கணேஷ், நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். சரி, என்ன காரணம்? தயவு செஞ்சு காரணத்தை கேட்காதீங்க ப்ளீஸ். ஹரிதா, இப்போ நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். உனக்கு முதல்ல பார்த்த மாப்பிள, ப்ளீஸ் நோ நோ கணேஷ் ப்ளீஸ். உனக்கு முதல்ல பார்த்த மாப்பிள இவர்தான். நீ அருணை லவ் பண்றன்னு தெரிஞ்சும் அருண் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றதுக்காகவும் தான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு வெளியில சொல்ல வேணாம்னு சொல்லி இவர் என்கிட்ட சத்தியமாயினாரு. He is a nice gentleman. இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நீ எப்படிமா வேணாங்க? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆனா இவர்தான் மாப்பிள்ளை. கணேஷ், இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது ஒத்துக்கங்க ஒத்துக்குங்க தம்பி. ப்ளீஸ் கணேஷ். நாம தேதி தான் நிச்சயம் பண்ணிருக்கோம். நிச்சயதார்த்தத்தை இன்னும் நடத்தல. ப்ளீஸ், இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போயிட்டா என் பொண்ணுக்கு வேற மாப்பிளையே கிடைக்காம போயிடும். ப்ளீஸ் ப்ளீஸ் கணேஷ். ஆமா தம்பி, அவ வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. ஆமா கணேஷ். நோ சார், அது ரொம்ப தப்பு சார். முடியாது சார். அருண் என் ஃப்ரெண்டு சார். என்ன சார் சொல்லுங்க? நோ, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ். இல்ல சார். சார் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். பட் சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். சொல்லுங்க. கல்யாணம் ரொம்ப சிம்பிளா நடக்கணும் சார். தேங்க்யூ வெரி மச். வரேன் சார். தேங்க்யூ. Yes. Ganesh, he changed it. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? நான் இத்தனை தடவை கால் பண்றேன், நீ ஒரு தடவை கூட போன் எடுக்கல. சரி கெட் ரெடி. நம்ம ஷாப்பிங் போய் கல்யாணத்துக்கு நமக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம். டேய் கமான்டா. ஹலோ, நான் கணேஷ் பேசுறேன். அருண் கிட்ட கொஞ்சம் பேசுங்க. யாரு? பேசு. ஹலோ மிஸ்டர் அருண், நான் ஹரிதா ஃபாதர் ராமன் பேசுறேன். எஸ்
சொல்லுங்க. ஹரிதா உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. ஐம் சாரி. நான் உங்களை போட்டோல தான் பார்த்திருக்கேன். பட் ஒன் மோர் திங். ஹரிதா உங்க ஃப்ரெண்ட் கணேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஹலோ ஹலோ. கணேஷ், இதுல ஒன்றும் சொல்லி தப்பு இல்லடா. நான் யார விரும்பணும் அவளே என்ன வேண்டான்னு சொல்லிட்டா. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் கணேஷ். ஹலோ. நான் 3 நாளா உங்ககிட்ட பேசணும் கோவமா? பின்ன இருக்காதா? பெங்களூர்ல இருந்து இங்க தனியா தங்கி ஹாஸ்டல்ல படிக்கிற எனக்குன்னு யார் இருக்கா? அப்படின்னா ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல வந்தேன். அருணுக்கு கணேஷ். ஹலோ, யாரு மாதிரி லைன்ல கிராஸ் பண்றது? போன நீ வேடா, நான் கிராஸ் பண்ணடா. மத்தவன் லைன்ல நீ யாரு? ஏச்சை போனவே. நீ கண்டினியூ பண்றீனா? அதான் அருணுக்கும் கணேஷுக்கும் பிரச்சனை ஆயிருச்சு. அவங்க நிரந்தரமா பிரிய போறாங்க. வேற பேச்சே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கணேஷும் அருணும் அவங்க பிரியறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. தெரியும் தெரியும், நீ அருணுக்கு வக்காலத்து வாங்குவேன்னு தெரியும். இருந்தாலும் என் மனசு திருப்திக்காக அதை உங்ககிட்ட நான் சொன்னேன். ஐ நோ யூ ஆர் வெரி சின்சியர் டு மீ. ஓகே பை. போனவே அப்புறம் பேசுறேன். பை. அருண், கணேஷ் என்னடா இப்படி பண்ணிட்டா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. தான் ஃப்ரெண்டுக்கு பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனா சச்சா. அம்மா, தேதி குறிச்சாச்சு. ஊருக்கே தெரிஞ்சு போச்சு உனக்கும் ஹரிதாவுக்கும் தான் கல்யாணம்னு. இனிமே மத்தவங்க முகத்துல நான் எப்படி முழிக்கிறது? நான் வேணா போய் கணேஷ் கிட்ட கேட்கவா? கணேஷ் கிட்ட யாருமே எதுவும் கேட்க கூடாது. அப்படி மீறி கேட்டா அடுத்த நிமிஷத்துல இருந்து நான் வீட்டுக்கு வர மாட்டேன். அண்ணா. அருண், எவ்வளவு நாளா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து எங்க அப்பா ஸ்விஸ் போனதுல இருந்து சுமார் ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கேக்குற? சுமாரா எவ்வளவு லாங்குவேஜ் தெரியும்? அது ஒரு 6-7 லாங்குவேஜ் தெரியும். என்னைக்கோ நம்பர் 1 தெலுங்கு முத்துப்பட்டு, நம்பர் 2 கன்னடா முத்துக்கோடு, நம்பர் 3 மலையாளம் உம்மா தரு, நம்பர் 4 ஹிந்தி சும்மா தேதே, நம்பர் 5 குஜராத்தி மணி பப்பி சோயிச்சே. போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? What is the meaning? சொல்றேம்மா சொல்றேன். கிஸ் மீ டார்லிங். ஏய் விளையாடாத. அர்த்தம் கேட்டல, என்ன அது? தமிழ்ல ஒரு முத்தம் கொடு. குடுக்குறியா? குடுக்குறேன். இந்தா. ஹரிதா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். என்ன நீ வேணான்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கலா, இவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. எந்த இடத்துல நம்ம லவ் தொடங்குச்சோ அதே இடத்துல இன்னைக்கு அது முடிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஆனா எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். சொல்லுடி. காரணம் தெரியணுமா? எஸ். I hate you. I hate you. I hate you. I hate you. கணேஷ், ஒரு நிமிஷம். எங்களை கேட்காம நீ உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்ட. அதுவும் உன் ஃப்ரெண்ட் அருண் கல்யாணத்தை நிறுத்திட்ட. இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லப்பா. இந்த கல்யாண விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம். இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஹரிதா அருணுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணுப்பா. அதுவும் இல்லாம அவங்க 2 பேர் லவர்ஸ் வேற. அது அப்ப இப்ப ஃபைட்டர்ஸ். ஓகே இருக்கட்டும்.
லவ்வர்ஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி சண்டை வர்றது சகஜம்தான். அதை நீ தப்பா பயன்படுத்திக்கிட்டு அவளை கல்யாணம் படிக்கிறது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லப்பா. இந்த விஷயத்துல அப்பா அம்மா தங்கச்சி யாருமே கிடையாது. இஷ்டம் இருந்தா கல்யாணத்துக்கு வாங்க, அப்புறம் உங்க இஷ்டம். தெரிஞ்சோ தெரியாமலே நான் உங்களை லவ் பண்ணிட்டேன். சில பொண்ணுங்களை மாதிரி ஆளை மாத்திர பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனா நீங்க எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ரீனா, நானும் தெரிஞ்சோ தெரியாமலோ பல தப்பு பண்ணிருக்கேன். ஏன் தெரிஞ்சு பல தப்பு பண்ணிருக்கேன். உனக்கு அதிகமா டார்ச்சர் கொடுத்துருக்கேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்டி. என்னை விட்டு விலக வச்சுக்க. என் அல்டிமேட் டார்ச்சர் என்னன்னு தெரியல உனக்கு? தெரியும். போலாமா? வா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க தெரியுமா? இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப மேட்சா இருக்கு. மேட்ச் ஆகல. அருணும் நானும் இந்த கடைக்கு
அடிக்கடி வந்திருக்கோம். அவரை பத்தி நமக்கு என்ன பேச்சு இல்ல? இங்க ஒருத்தன் என்னை இடிச்சிட்டான். அருண் அவனை போட்டு நல்லா அடிச்சிட்டாரு. அவரை பத்தி நமக்கு என்ன பேச்சு இல்ல? டேய் அருண், ஃபீல் பண்ணாதடா, எல்லாம் நல்லதா நடக்கும். இல்லடா, என்னால தாங்க முடியலடா. என்னடா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க? ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன கண்டவன்லாம் உள்ள விட்டுருக்க? இவன் கூட இம்சடா. போ. மாப்பிள, ஓ சாரி, கணேஷ் தான் மாப்பிள இல்ல, மறந்துட்டேன். கண்ணா, எனக்கு கூட லவ் இருக்கா தெரியுமா? பட் நோ காம்படிஷன். அப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன். பட் நீ தோத்துட்ட. என்ன எத்தனை தடவை அவமானப்படுத்திருப்ப? பாம்பு பார்த்திருக்கியா? பாம்பு, யானை, பாம்பு பாதி யானை பாதி கலந்து செய்த கலவை நான். இது உன்னோட டைம்டா, உன்னோட டைம். எனக்கும் டைம் வரும். Yeah, tell me. Come on, yaar. I can't do anything. எதுவா இருந்தாலும் என் பையன் கிட்ட கேட்டுக்குங்க. ஓகே? ஓகே. ஓ அருண், ரொம்ப தேங்க்ஸ். நான் சொல்லி நீ வந்ததுக்கு. அங்கிள், தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன். இவ்வளவு சோகத்துக்கு நடுவுலையும் உன் மரியாதை கொஞ்சம் கூட குறையல. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. ஒரு பொண்ணால எங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடுச்சுன்னு நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நோ நோ நோ, அந்த பொண்ணை மட்டும் குறை சொல்லாத. இதுக்கெல்லாம் மூல காரணம் அந்த ராஸ்கல் விக்டர் தான். அவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்காது தெரியுமா உனக்கு? இந்த கல்யாணத்துல நானே 3வது மனுஷனா வந்து உட்கார போறேன். அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நீங்க தான் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். பிரியாக்கு என்னால ஒரு பையனை பார்க்க முடியலன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. தம்பி, கணேஷுக்கு அவன் தங்கச்சி முக்கியம் இல்ல, உன்னை தோக்கடிக்கிறது தான் அவனுக்கு முக்கியம். ரொம்ப சாமர்த்தியமா நம்ம யாரையும் ஹரிதா வீட்டுக்கு போக விடாம நம்மள வச்சு செஸ் விளையாடி இருக்கான் தெரியுமா உனக்கு? அது உனக்கு புரியல, ஆனா எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ உன் மனசு தளர விடாத. ஹாய் அருண். என்னடா மாப்பிள பட்ட பகலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்க? அதுவும் இந்த இடத்துல? ஏய் கீதா, நான் சொன்னல அருண் இவன் தான். ஏய் அருண், இவன் தான்டா கீதா, என் லவர். அடுத்த மாசம் 2 பேருக்கு மேரேஜ். இன்விடேஷனோட வருவேன். அவனை நீ வரல அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். ஏய் அருண், எதுக்குடா சிரிக்கிற? உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானா? உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்து அவனை நீ இவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா அதே தேதியில இவ அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. ஒண்ணுல நம்பாத. என்னங்க ஒரு மேனேஜ் இல்லாம பேசுறாரு? ரிலாக்ஸ். ஏய் அருண், என்னடா ஆச்சு உனக்கு? நான் சொல்றது உனக்கு கஷ்டமா இருக்கும்டா, ஆனா டைம் வரும்போது உனக்கே தெரியும். டேய், நான் உன் ஃப்ரெண்டு தானடா? ஆமா. நானே கூட மாப்பிள்ளை ஆடுவேன். என்னையும் நம்பாத. என் ஸ்டோரி தான் உனக்கு தெரியுமேடா. முதல்ல இவ்வளவு உன்னை லவ் பண்ணுவா, அப்புறம் வழக்கம் போல சந்தேகப்படுவா, தென் நெக் ஆஃப் த மொமெண்ட்ல ஆளையே மாத்திடுவா. அதுக்காக தான் சொல்றேன், திருந்துங்கப்பா. அருண், நீ ரொம்ப ஓவரா தண்ணி அடிச்சிருக்க. நாம அப்புறம் மீட் பண்ணலாம். ஹரிதா ரூம்ல உட்காருங்க கணேஷ். ஹரிதாவும் அவங்க அப்பா இப்போ வந்துருவாங்க. வெக்கப்படாதீங்க, உட்காருங்க. ஐயோ பரவாயில்லங்க ஆண்டி, மெதுவா வரட்டும். என்ன எல்லா இடத்துலயும் ஸ்கிரீனா இருக்கு? Damn it! எல்லா ஸ்கிரீன் பின்னாடியும் அவன் போட்டோ. ஸ்டூபிட், என்ன ஏமாத்திட்டு எல்லா இடத்துலயும் அவன் போட்டோ வச்சிருக்க. எங்கேயும் அவனோட போட்டோ, எல்லா இடத்துலயும் அவனோட போட்டோ வச்சிருக்கான். ஹரிதா, என்னடி இதெல்லாம்? என்னோட நினைப்புல அவனோட வா. இதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம் சொல்லு? இதெல்லாம் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? சொல்லு, பதில் சொல்லு. என்ன
சார் நான் இங்க இருந்து யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரிங்க சார். வணக்கம் சார். உங்களை எங்கெல்லாம் தேடுறது சார்? கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன் சார். உங்களை பாக்குறது தெய்வத்தை பாக்குற மாதிரி இருக்கு சார். ஒரு சூப்பர் கதை வச்சிருக்கேன் சார். ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா சொல்லிடுவேன் சார். சார் 2 பேரு நகமும் சதையும் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சார். இதுல 3ஆவதா நகை சுத்தி மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் இருந்தா சார். நம்பர் 1 இருக்காரு சார், அவரு ஒரு சூப்பர் ஃபிகரை லவ் பண்ணார் சார். இந்த நம்பர் 2 சும்மா இருக்க கூடாது சார். அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்தாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல சார், இந்த நம்பர் 1 பார்த்தா இல்ல சார், அதே பொண்ணு தான் சார். இந்த நம்பர் 1 அவங்க லவ்வரும் ஒண்ணா இருக்கிறத இந்த நம்பர் 3 இல்ல சார், அதான் இந்த நாரதரே அவன் பார்த்துட்டு நம்பர் 2 கிட்ட போட்டு கொடுக்குறான் சார். இந்த நம்பர் 1 நம்பர் 2 ஒண்ணா இருந்தவங்க சண்டை வந்து 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க சார். அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு யாரு கூட சேர்றதுன்றது யாருக்குமே தெரியாது சார். ஏன்னா எனக்கும் தெரியாது. நீ சொன்னது கதை இல்ல, நிஜம். கதையில நிஜம். லட்சுமி தாஸ் ஓகேடா. ஹாய் சார், நான் சொன்னது உண்மை கதையா? அப்ப சூப்பர் டூப்பர் ஹிட். அருண் சாரி, விக்டருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். எப்படி நீ எனக்காக மன்னிப்பு கேக்குறியா? எனக்காக நீ மன்னிப்பு கேக்குறியா? நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க, கண்டவங்க கூட என்னடி பேச்சு? ஏ அதுல என்ன தப்பு? என்ன தப்பா? ஏய் ஏய், தெரியும் தெரியும். அருண் என்னாச்சு? என்ன சண்டைங்க? விடுறா, அந்த பொண்ணுக்காக நான் இன்னைக்கு அவனை விடுறேன். நாளை வர அவளை வரா. சொல்லு சொல்லு. கமா டைம். குடு 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 குடு. நீ உள்ள வா உள்ள வா. ரமா, புல்லு நிறைய முளைச்சிருக்குடா. சரி, அடுத்த வாரம் கார்டனரை கூப்பிட்டு இதெல்லாம் மாப் பண்ண சொல்லணும். இல்லாட்டி ரொம்ப காடாட்டம் வளர்ந்துரும். அண்ணனை பாருடி. அண்ணா. அருண், அருண் அருண் டேய், எங்கடா போற? கணேஷோட கல்யாணத்துக்கு தானே. உனக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இல்லையாடா? அதுவும் நீ மாப்பிள்ள மாதிரி போற. நான் கண்டிப்பா போனோம். முன்னாடி நான் தோழன், இப்ப நான் மாப்பிள்ளை தோழன். எல்லாத்தையும் மறந்துடுங்க, நீங்களும் வாங்க. ஏண்டி இது அசிங்கமா இல்ல? ஒருத்தருடைய லவ்வரை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுல வேற நாம இங்க தண்டத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம். நீங்க மிஸ்டர் அருண் தானே? நான் உங்களை போட்டோல பாத்திருக்கேன். ஐம் சாரி, நீங்க இவ்வளவு மனசுல கஷ்டங்களை வச்சுட்டு இங்க வந்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். டோன்ட் மிஸ்டேக். ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம். சரி மைத்லி, இத வந்துட்டேங்க. யார் தெரியுமா? மிஸ்டர் அருண், நம்ம முதல்ல பார்த்தோமே. ஆமா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க சார். உட்காருங்க சார். அத வந்துறேன். இத வந்துட்டோம். ஓம் பூஸ்வாஹா அக்னயே இதம் நமஹ. ஓம் புவஸ்வாஹா வாயுவே இதம் நமஹ. ஓம் சுவஸ்வாஹா அக்னயே பிரஜாபதயே இதம் நமஹ. ஓம் அக்னயே All the best, Ganesh. Asathe, wait for each other. Very good. वायुवे इदं नमः. ओम कृष्णवे स्वाहा कृष्णवे परमात्मने इदं नमः. ओम रुद्राय स्वाहा रुद्राय पशुपतये इदं नमः. ओम केशवाय स्वाहा केशवाय इदं नमः. ओम नारायणाय स्वाहा नारायणाय इदं नमः. ओम माधवाय स्वाहा माधवाय इदं नमः. ओम त्रिविक्रमाय स्वाहा त्रिविक्रमाय தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். யாரு? கடவுள். எல்லாம் சிவமயம். ஆனா ஹரிதாவோட ரூம்ல எல்லாம் அருண்மயம்.
அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நான் தாலி கட்டணுமா? என்ன வளர்ற? நீ சொல்ல மாட்ட. ஏன்னா உன்னுடைய ஒரே லட்சியம் என்னன்னு தெரியுமா? என்னையும் அருணையும் பிரிக்கிறது தான். அருண் மேல இருந்த சின்ன சின்ன கோவங்கள் அருண் தங்கச்சியோட பர்த்டே அன்னைக்கு விஸ்வரூபமா வளர்ந்து அருணையும் என்னையும் பிரிக்கிற அளவுக்கு நீ என்ன ஆளாக்கிட்ட. அது கணேஷ், நான் வந்து அவங்க 2 பேருடைய காதலும் உண்மையானதுரா. உன்ன சொல்லி தப்புல, தப்புலாம் என்னுடையதுதான். ஹரிதா அருணை லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிருக்கணும்? விலகி இருக்கணும். பட் அவளை நான் மறக்க முடியாத அளவுக்கு நீ என்ன மாத்திட்ட. என்னடி என்னென்னமோ நடக்குது? ஹரிதா ஒவ்வொரு நாளும் அருண் பேரை தான் உச்சரிக்கிறா. என்னடா பாக்குற? நீதான் மாப்பிள்ள. வா வாடா கணேஷ். கணேஷ் என்னடா இது? வாடா. அம்மா வாடா. என்னடி இது? ஆச்சரியமா இருக்கு. என்ன எனக்கு பைத்தியமா? வா. சார் என்ன சார் இது? டேய் கணேஷ் விட்றா, சொன்னா கேளு. வேண்டாம்டா, சும்மா கேளுடா. வேண்டாம் சொன்னா கேளுடா. வா. அம்மா டேய் ஹரிதா கழுத்துல தாலி கட்டு. நீதான் ஹரிதாவுக்கு சரியான ஜோடி. வயித்துல என்ன இதெல்லாம்? சாரிடா. ஒவ்வொரு முறையும் உன்னை ஜெயிச்சது உன் மனசை நோக்கடிக்கிறதுக்காக இல்ல. இட்ஸ் ஆல் ரைட்ரா. ஹரிதா, இனிமே உன் லைஃப்ல சந்தேகன்ற வார்த்தை இருக்க கூடாது. சரி. அருண் ஹரிதா உன் மேல சந்தேகப்பட்டானா அதுக்கு காரணம் அளவு கடந்த அன்புதான். தாலியை கட்டுறா. கட்டு கட்டு கட்டு. என்னடா ஜெயிச்சீங்க நினைப்பா? நீங்க ஜெயிக்கலடா, நான் தான் ஜெயிச்சேன். நீங்க தோத்துட்டீங்க, நான் தோக்க மாட்டேன்டா. ஐயோ, நீங்க ஒண்ணும் ஜெயிக்கல. தெரியும், நான் தோத்துறேன்னு தெரியும். சபையில சொல்றியா? அப்படிதான் சொல்லணும். நான் தான் ஜெயிச்சேன்டா. அது கூட நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வா 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 வா. டேய், அவன் ஒரு திருந்தாத ஜென்மம். அவனை விடுறா. நீ தலையை கட்டுறா. நோ. என்னைக்கு உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்குதோ அன்னைக்குதான் இவ கழுத்துல நான் தாலி கட்டுவேன். கரெக்ட். நானும் அதே தான் சொல்றேன். அருண் சொல்றது 100% உண்மை. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஆல் தி பெஸ்ட். ஆமா அருண், இப்பதான் நீ என் பிள்ளை. Oh, all the best.